கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சோத்திரம். இன்றைக்கி 2வது நாள் கூட்டத்துக்காக சோத்திரம் கர்த்தரை சோத்திரிக்கிறோம். நீங்கள் கூடி வந்த உங்களை ஆசீர்வதிக்கிறப்ப கர்த்தர் ஆசீர்விப்பாராக, வருகிறவர்களையும் ஆசீர்விப்பாராக. தொடர்ந்து கேளுங்க. நேற்றுக்கு கேட்டது இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தால் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். நேற்று காற்றோடு கேட்டு காற்றோடு விட்டுருந்தால் பிரயோஜனப்படாது யாருக்குமே. இன்றைக்கும் அதுபோல் கேட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். நாளைக்கு அதை ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பகலில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்விப்பார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தி 2வது நாள் கூட்டத்தையும் ஆசீர்விப்பாராக. ஐயா செய்தியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? ரைட். வந்தவர்களை வாழ்த்துகிறோம், வராதவர்களை குறித்து வருந்துகிறோம், இடையில போகிறவர்களை குறித்தும் வருந்துகிறோம். என்ன சொல்லுங்க, இடையில ஓடிடக்கூடாது, கடைசி மட்டும் இருக்கணும். பஸ்ஸு கிடைக்காது, கஷ்டம், ரொம்ப அவசரம்னா போகலாம். என்ன உங்கள் அவசரம் எனக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கு நாம் நேற்றைக்கு ஒரே ஒரு இடத்த தான் படித்தோம். என்ன இடம்? அவர் எங்கே கல்தேதா. அப்புறம் 2வது எங்கே போனோம்? ஆரான்னு சொன்னால் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி படித்தோம்? செழிப்பான இடம் என்று படித்தோம். ஆனால் அதுக்கு இன்னொரு 1-2 அர்த்தங்கள் இருக்கின்றன. மலை பிரதேசமான இடம். சொல்லுங்கள், மலை. அப்புறம் ஊட்டி குன்னூர்லாம் இருக்கல, அது மாதிரி மலையான இடமா. அடுத்தது எரிச்சல் உண்டான இடமாம். அப்புறம் கோபப்படுற இடமாம். இப்படியே 4 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. செழிப்பான இடம்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். எதனால் அவங்களுக்கு செழிப்பு உண்டாச்சு என்பதை பற்றி நான் பார்க்கும் பொழுது, சம்பாதிக்க தகுந்த இடம்னா ஆதியாகமம் 12:5 படித்தோம். மிகுதியான சம்பத்து அவங்களுக்கு இருந்ததாக படிக்கிறோம். மாத்திரமல்ல, ஜனங்களை சவதரித்த இடம் என்பதாக பார்க்கிறோம். ஆடுகள் மேய்க்க தகுந்த இடம், வயல்வெளியில் உள்ள இடம், கிணறு உள்ள இடம், இப்படியே செழிப்பான ஒரு இடமாக அது இருந்தது என்று நேற்றைக்கு படித்தோம். இப்போ ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ஊரன்கிற கல்தேய தேசம் விட்டுட்டு வந்த முதலிடத்திலேயே கொடான கொடி ஆசீர்வாதம். அதில் நாம் படித்தோம். என்ன படித்தோம்? சம்பத்து மிகுதியாக. இப்போ கொடான கொடி ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ளே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நயங்காட்டி இழுத்துக்கொள்வேன்னு சொன்னார்ல. சரி, அதான் இன்னொரு அர்த்தம் சொன்னேன், எரிச்சலான இடம்னு. 4:5-6 காயினுக்கு எரிச்சல் வந்தது. ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்ட போது இன்னொருத்தனுக்கு எரிச்சல். அன்பானவர்களே, எரிச்சல் வரத்தக்கதான அளவுக்கு ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டார். அங்கே உள்ள லோக்கல் ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் உண்டானது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஊரில் பாம்பே இருக்குல்ல, பாம்பேயில் சோதரம் பாருங்கள், அங்கே உள்ள ஆட்களுக்கு இங்கேருந்து அங்கே போன ஆட்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. சரி, அவன் இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் மெட்ராஸ்காரங்க வருத்தப்படாதீங்க. ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அங்கேருந்து இங்கே வந்தவங்க கடை நடத்தி வியாபாரம் நடத்தி எல்லாம் ஐஸ்வர்யமானவன்னா இங்கே லோக்கல் ஆளுகளுக்கும் வைத்தறிச்சல் தான். அதனால் நீங்கள் விசுவாசிகளான உங்களுக்கு வைத்தறிச்சல்லாம் இராது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன, அதனால் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது இன்னொருத்தருக்கு என்ன உண்டாது? எரிச்சல். பார்த்தீங்களா, காயினுக்கு எரிச்சல் உண்டாச்சு, சவுலுக்கு எரிச்சல் உண்டாச்சு. எப்படி? சவுலுக்கு 1 சாமுவேல் 18:8 தாவீது புகழப்பட்ட போது சவுலுக்கு என்னாச்சு? எரிச்சல் ஆவி பிடிச்சிச்சு. சம்பலாத்துக்கு தொபியாவுக்கு எரிச்சல் ஆவி பிடிச்சிச்சு. அங்கே யாருக்கெல்லாம் எரிச்சல் ஆவின்னா இப்படி அது ஒரு பெரிய எரிச்சல் சொல்கிறதான சப்ஜெக்டே படிக்கலாம். இன்றைக்கி அநேகர் நம்மளை பார்த்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சாம்பலாகலை, ஆண்டவர் சாம்பலாக்கக்கூடாது, பாவம். அல்லேலூயா. எரிஞ்சிக்கிட்டு தான். பொறாமையம் என்றால் அது எலும்புரிக்கி, அது அந்த மாதிரி இருக்காங்க. சம்பல்லாத்து தொபியா ஆலயம் கட்டினோன்னா அவனுங்க எரிகிறானுங்க. சொல்லப்போனால் விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்குள்ளே எரிச்சல் தான் இருக்குது. மத்தேயு 20, 23, 24. மத்தேயு 20, 23, 24 படிங்க. அங்கே ஒரு அம்மா பண்ண வேலை, என் மகன் வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் இருக்கணும்,
மற்ற 10 பேருக்கு என்ன உண்டாச்சாம்? எரிச்சல் உண்டாச்சாம். ஸ்தோத்திரம். சில அம்மாமார் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான். அதனால் அடுத்த ஆளுக்கு எரிச்சல் வரத்தக்கதாக கிளப்பி விட்டுட்டு இருப்பான். எங்கேயும் முக்காலே முண்டானே அம்மாமாரால் தான் பிரச்சனை வருது. அதனால் வாயை வச்சு கம்முன்னு இருக்கணும். அம்மாமாரை திட்டி திட்டி இன்றைக்கி அம்மாமாரை காணோம். ஸ்தோத்திரம். உலகத்திலேயே அதிகமாக உலகத்துலேருந்து பரலோகத்துக்கு போகிற ஆட்கள் அம்மாமார் தான். ஸ்தோத்திரம். ஆமாம், ஜெபிக்கிறத ஜெப கூட்டத்துக்கு வர்றதா அம்மாமார். இன்றைக்கி இன்னும் அம்மாமாரை காணலை, கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கிற அம்மாமார் கொஞ்சம் முன்னால் வாங்களேன், எந்திரிச்சு. ஸ்தோத்திரம். அன்பானுடைய இப்படி சீசர்களுக்கு என்ன உண்டாச்சு சொல்லுங்களேன். ஆமாம், சில ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்படாத ஊழியக்காரங்களுக்கு எரிச்சல் ஆகும். ஸ்தோத்திரம். 15 கட்டடங்கள்லாம் இவர் கட்டியிருக்கார், ரசல் பாஸ்டரே, முழங்கால நின்று. மற்ற கிருபாசனத்தில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு எரிச்சல் இருக்கோ என்னவோ தெரியல. உள்ளத்தில் எரிச்சல் இருக்கோ என்னவோ தெரியல. 2-3 மாடி கட்டடம் கட்டிட்டார். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்த ஆள்கள் ஆசீர்வதிக்கப்பட எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஊழியக்காரர் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு காரெல்லாம் வாங்கி நான் வந்து என்ன மெட்ராஸுக்கு வந்து என்ன காரில் கூட்டிகிட்டு வருவார். இவர் ஒரு ஓட்ட சைக்கிளில் வச்சுருந்தாருன்னா நான் சைக்கிளில் ஏறி தானே வரணும். அல்லேலூயா. அப்போ அவர் ஆசீர்வதிக்கப்படும்போ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. அதனால் கைப்பிடி சொல்லுங்கள், அடுத்த ஆளை பற்றி எரிச்சல் படாதீங்க. அடுத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்காவது உபயோகமாக இருக்கும். அதனால் சந்தோஷப்படுங்க. இனிமேல் எரிச்சல் பட மாட்டேன்னு சொல்கிறோம். அல்லேலூயா செலுத்துங்க. அப்போ இதுக்கு முன்னே எரிச்சல் பட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இனிமேலாவது மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நான் கொஞ்சம் ஜோக்காக தான் சொல்லுவேன். என்ன? ஸ்தோத்திரம். எரிச்சலான இடம் என்பதை பற்றி படித்தோம். சரி, அடுத்தது கோபத்துக்கு ஏதுவான இடம் சொல்லுங்கள். கோபம் யாருக்குன்னா, இந்த தேராகு அங்கே இருந்து விட்டாங்க. எத்தனை வருஷம் இருந்தார்? நேற்றுக்கு படித்தோம் கணக்கு. 60 வருஷம். அதாவது அந்த கணக்கை நான் பார்த்தோம். நிறைய பெரிய பாஸ்டர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லப்படுகிறவர்கள் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். தேராகு மரித்த பிறகு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். இல்லை, தேராக மரிக்கிறதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாலே ஆபிரகாம் போயிட்டார். எங்கே? கானானுக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறாருல, தகப்பன் வீட்டை விட்டு போனால் தகப்பன் எங்கே தான் இருக்கிறான்னு தெரியுதுல்ல. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு 2 அழைப்புகள் இருந்தது, 2 காலிங். முதலாவது அழைப்பு ஊர் என்கிற கல்தேய பட்டணம் விட்டு, 2வது அழைப்பு ஆரானில் இருந்து விட்டார்கள்னு இருக்குல்ல. இப்போ ஆபிரகாமும் இங்கே உள்ள பணத்தையும் பொருளையும் சொத்தையும் ஆடு மாடையும் திரளான இது கண்டு இங்கே இருந்துருவாரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 2வது அழைத்தார். 4 காரியம் சொல்லி அழைத்தார். சொல்லுங்கள், எத்தனை காரியம் சொல்லி அழைத்தார் சொல்லுங்களேன். தேசத்தை விட்டு போ, இனத்தை விட்டு போ, தகப்பன் வீட்டை விட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னா 4 காரியம் சொல்லி அழைத்தார். அதை விவரிக்கணும் 1 மணி நேரம் ஆகும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை நான் பரவாயில்ல லைட்டாக சொல்லுறேன். அப்போ யாருக்கு எரிச்சல் வந்தது சொல்லுங்கள். யாருக்கு கோபம் வந்தது? கோபம், எரிச்சல் பொறாமையோடு கூட வருகிறது. கோபம் வந்து தேராகிட்ட ஆபிரகாம் மறுபடி சொல்கிறார், அப்பா நம்ம மறுபடி முதல்ல ஊருங்கிற கல்தேய பட்டணத்தில் வச்சு சொன்னாரே, அப்பா கர்த்தர் நம்ம அழைக்கிறாரே, நம்ம போகணும், அழைக்கிறாரு போகணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். சரிப்பா போவான்னு சொல்லி புறப்பட்டு எங்கே வந்தாங்க? ஊருங்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு எங்கே வந்தாங்க? ஆரானுக்கு வந்தாங்க. ஆரானில் எக்கச்சக்கமான ஆசீர்வாதம். யாருக்கு? தேராவுக்கு பெரிய சந்தோஷம்தான். மகன் சொல்ல கேட்டு இங்கே வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோடனே என்ன ஆகிப்போச்சு சொல்லுங்கள். நம்ம அப்பா அங்கேருந்து நம்ம கானானுக்கு ஆண்டவர் போய் சொல்கிறாரு, ஏய் உனக்கு வேறு வேலை இல்லையா? கோபப்படுறாங்க. என்ன? அதான் அங்கே கோபம்னு எழுதியிருக்கு. பைபிளில் யாருக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் கோபம் வந்ததுன்னு சொல்லி நிறைய விஷயம் படிக்கலாம். நம்ம எரிச்சலை பற்றி படித்தது மாதிரி கோபத்தை பற்றியும் படிக்கலாம். அல்லேலூயா. லூக்கா 13:14 ஜெபாலய தலைவனுக்கு கோபம் வந்து தான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஜெபாலயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து தான். ஸ்தோத்திரம். வலுசர்ப்பமானது சபையாகிய ஸ்திரீன் மேல் கோபம் கொளிச்சு வெளிப்படுத்தல் 12:17 இருக்கு. பாலாக்கு பிள்ளையாமின் மேலே கோபப்பட்டான்னு இருக்கு. ஏசாவுக்கு
யாக்கோபு மேலே கோவப்பட்டான்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், என்ன ஏன் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டானேன்னு அவனுக்கும் இருக்குது. மத்தேயு 21:15 ஆசாரியர்களுக்கு வாசிங்களேன். மத்தேயு 21:15 நிறைய விஷயம், கோபத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வசனம் வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து. என்ன ஆண்டவரை புகழ்ந்தோடனே இவனுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? சொல்லுங்களேன் தங்கங்களே. ஆண்டவரை புகழ்ந்தா இவனுக்கு ஒன்று, ஆசாரியர்களுக்கு அதுக்கு எதுக்கும். சில ஊழியக்காரங்க பாருங்கள், நான் போயிருக்கேன், சில ஊழியக்காரங்க என்னை பார்த்தே கோவப்படுறாங்க. நல்ல பிரசவம் பண்ணுறாரு, ஜனங்கள்லாம் கவர்ந்துடுறாருன்னு சொல்லி, அதுக்காக தானே ஒரு கூட்டமே வைக்கிறீங்க. அப்புறம் என்னை பற்றி என்ன பற்றி நீ ஏன் கோவப்படுறீங்க? கோவப்பட்டு திட்டின ஆள் கூட உண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு நான் ஊழியத்தை செய்கிறேன். ஒரு ஸ்பெஷல் இப்போ ரசல் பாஸ்டர் இருக்கார், நல்லா பேசுனா தான் அவர் சந்தோஷப்படுவார். அது நல்லா பேசுகிறாருன்னு எரிச்சல் பட்டா கோவப்பட்டா அது என்ன? அப்படியும் சில ஜென்மங்க இருக்குது, ஊழியக்கார ஜென்மம்னா பிறவின்னு அர்த்தம். கோவப்படக்கூடாது. தோத்திரம். நான் சொல்கிறது ஜென்மம்னா என்ன? மறுஜென்ம மூழ்கினால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். ஜென்மம்னா பிறப்புன்னு அர்த்தம், கெட்ட வார்த்தை இல்லை. அப்படியே சில ஊழியக்காரன் முகமே சரியாக இருக்காது, சங்கடமாக இருக்கும். எனக்கு உடனே பார்த்தா தெரியும். நல்லா உற்சாகமாக ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொன்னால் அவருக்கு தான் நல்லது, நல்ல ஆத்மாக்கள் வருவாங்க. அதை பார்க்கறது இல்லை. அதை பார்க்காம ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்படி சிலர் சில சபைக்கேன்று கேளுங்க, சபையில் உள்ள விசுவாசியில் அணைச்சி சபைக்கேன்று நான் பேசிட்டு போனால் அந்த ஊழியக்காரருக்கு அது கோபமாக இருக்குது. தோத்திரம். பார்த்தீங்களா? இப்படியும் இருக்காங்க விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும். சிலரை தேவையில்லாமல் கோவப்படுறாங்க. ஸ்தோத்திரம். இந்த தேராவுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டார், அதனால் அங்கேயே இருந்து விட்டதுனால அங்கேயே செத்துட்டார். அந்த நேற்று கணக்கு சொன்னேன். கணக்கு என்ன கணக்கு? தேராவுடைய ஆயுசு நாள் மொத்தம் 205. எத்தனை வயசில் தேராவுக்கு எத்தனை வயசில் ஆபிரகாம் பிறந்தார்? 70 வயசில். எத்தனை வயசில் ஆரான்லேருந்து புறப்பட்டு போனார்? 75. 70 75 கூட்டினா எவ்வளோவது? 145. 205 145 கழிச்சா 60 வருஷம். அந்த கரடும் மறுபடியும் ஆறானில் இருந்துட்டு செத்துருக்கு. செத்த அன்னைக்கு மறுபடியும் சொல்லி விட்டுருப்பா, வந்து பார்த்துட்டு அடக்கம் தூக்கி மண்ணில் தூக்கி போட்டு மறுபடியும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எழுதப்படலை. அல்லேலூயா. அதனால் வருஷ கணக்கு பார்த்தா தான் சில பெரிய வேத பண்டிதர்களான பரிசுத்தவான்கள் அவங்க குறை சொல்லலை, ஆனால் கணக்கு பார்க்காம சொல்லிவிட்டாங்க. சிலர்லாம் கணக்கு பார்க்காம தேராக அது பைபிளில் வாசிக்கும் போது அப்படி தான் தேராக மறித்த பிறகு தான் போன மாதிரி இருக்கு. ஆனால் வாசிங்க, அந்த 12 கடைசியில் வாசிங்கன்னா இருக்கும். 11 கடைசியில் 12 கடைசியா? 11 கடைசி இல்லையா? அதான் நீங்கள் வாசித்து தான் 11ஆம் அதிகாரம் கடைசியில். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். சரிதான். 12ஆம் அதிகாரம் மறுபடியும் என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு சொல்லி முன்னால் நடந்ததை பின்னால் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதுக்கு இடையில் எத்தனை வருஷம் போயிடுச்சு? 60 வருஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. 60 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சி அவர் போயிட்டார். எங்கே கானானுக்கு போயிட்டார். இவர் அப்பா எங்கே இருக்கார்? ஆரானில் இருக்கார். அவன் தாப்பன் வீட்டை விட்டு போனால் தாப்பன் இங்கே தானே இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் சிலருக்கு அந்த வருஷ கணக்கு பார்க்காம தவறாய் பிரசங்கம் பண்ணி போடுறாங்க. வருஷ கணக்கு பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியுது 60 வருஷம் மறுபடியும் இருந்திருக்காருன்னு சொல்லி. நாம் நேற்றுக்கு கடைசியில் என்ன சொல்லி முடித்தோம்? உங்களுடைய பயணம் இடையிலையா கடையிலையா கடைசியிலையா? முற்றுமுறைய உங்களுடைய பயணம் ஆரானிலையா உங்களுடைய பயணம் கானானிலையா? உங்களுடைய மரணம் ஆரானிலா அல்லது கானானிலா? கானானில். நம்ம கானானிலே மரித்து வாக்குத்தத்த தேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே மரிக்க வேண்டும். இடையில ஸ்தோத்திரம், படியில் பயணம், இடையில மரணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அநேகர் வழியில் மரித்து போனாங்க கானான் பிரயாணத்தில்ன்னு சொல்லி நேற்றுக்கே அதை ஒப்பனையாக சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இப்போ நம்ம ஆண்டவர்
இந்த ஆரான் எப்படிப்பட்ட இடம்னு நேற்றுக்கு சொல்லிட்டேன். மறுபடியும் அதை சொல்லக்கு நமக்கு நேரம் பத்தாது. சம்பாதிக்க தகுந்த இடம், ஜனங்களை சவத்திரித்த இடம், பாருங்கள், ஆடு மாடு உள்ள இடம், கிணறு உள்ள இடம், வயல்வெளி உள்ள இடம்னா செழிப்புக்கு நிறைய வசனங்களை சொல்லலாம். 4 காரியம் சொல்லி அழைத்தாருன்னு சொன்னேன். இதெல்லாம் தேசத்தை விட்டு போ, தேசத்தை விட்டு போ. அருமையானே, உன் தேசத்தை விட்டு போன்னு சொன்னால் ஏதாவது வாசிக்கலாம். 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதே 2வது காலிங்கா இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே அநேக வருஷங்கள் எங்கே இருந்துட்டாங்க? ஆரானில் இருந்துட்டாங்க. அதனால் அவங்க சொந்த தேசமாக அது கருதப்பட்டது. அதனால் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டுட்டு போ என்று சொன்னார். இனத்தையும் விட்டு போனால் ஒரு சமயம் அந்த லோத்தோடு கூட அந்த மற்ற ஊரின் கல் தேசத்தில் இருந்து சிலர் பிந்தியும் கூட ஆரானில் வந்திருக்கலாம் என்று சொல்லி நாம் சிந்திக்க இடம் இருக்குது. ஆபிரகாம் போன பிறகு ரொம்ப செழிப்பாக இருக்காருன்னு சொன்னோன்னே ஊரங்க கல்தேய பட்டணத்திலிருந்து அவர்கள் சிலர்கள் அங்கே போயிருக்கலாம். அல்லேலூயா. சரி, எப்படியும் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கும்போது 7 வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்தார். சொல்லுங்கள், 7 வாக்குத்தத்தம் எப்படி அழைத்தார்ன்னு சொல்லி நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். எப்போது அழைத்தார், எப்படி அழைத்தார்ன்னு சொல்லி நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன். அப்போ பாருங்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி புறப்பட்டான், எப்படி அழைத்தார் என்று சொல்லி இப்போ நம்ம படிக்கும் பொழுது, ஒருவனாக இருக்கும்போது அழைத்தார், நதிக்கு அப்புறத்தில் இருக்கும்போது அழைத்தார், யோசுவா 24:2-3. தெரிந்து கொண்டு அழைத்தார், நெகேமியா 9:7. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அழைத்தார், நெகேமியா 9:8. தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி அழைத்தார், எபிரேயர் 11:8, நெகேமியா 9:8. ஆதியாகமம் 15:7. ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்தார். இப்போ 2வது அழைப்பு எங்கே? ஆரானிலிருந்து. சொல்லுங்கள், ஊரங்க கல்தேசத்திலிருந்து எப்படி புறப்பட்டு போனார்? பிறரை அழைத்து கொண்டு புறப்பட்டு போனார், விட்டுட்டு புறப்பட்டு போனார் ஊரங்க. அப்புறம் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டு போனார். நோக்கம் அதுதான். அல்லேலூயா. ஆனால் ஆரானிலே இருந்து விட்டார்கள் என்றால் ஆரானிலே இருந்து விடக்கூடாது என்பது தான் அதிலே நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாருங்கள், இந்த அதை ஆரான் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி பார்த்துட்டோம். என்ன சொல்லி அழைத்தார்? 4 காரியம் பார்த்துட்டோம். என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்தார்னு பார்க்கலாம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ம ஏற்கனவே ஆபிரகாம் பற்றி படித்தோம். ஆபிரகாம் ஒரு ஆண்டவர் சொன்னபடியே திரளான ஜனங்களுக்கு தகப்பன் படித்தோம். ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கி பாருங்கள், முஸ்லீம்களுக்கும் அவர் தான் தகப்பேன், கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தான் தகப்பேன், யூதர்களுக்கும் அவர் தான் தகப்பேன். பார்த்தீங்களா? அதனால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது உன் பேரை பெயர்படுது. ஆபிரகாம்னு பெயர் போட்ட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மெட்ராஸில் கூட நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், ஆபிரகாம்னு பெயர் போட்ட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் சபையில் கூட ஒரு ஆபிரகாம் இருக்கார். அவங்க சகோதரர் எல்லாரையும் பார்க்கலாம், அவர் ஆசீர்வாதமாக இருக்கார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு முடிஞ்சால் ஆபிரகாம்னு, ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தா ஆபிரகாம்னு போடுங்க. அல்லேலூயா செலுத்துங்க. என்ன பெறாமல் இருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாருங்கள், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ ஆபிரகாம் என்ற பேர் தெரியாமல் இருக்காது. எல்லாருக்கும் அவர் பேர் பெருமையாக சொல்லுவான். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளே. 6வது 7வது, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி தான். அதெல்லாம் இதை விலைக்கு சொன்னாலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி போயிடும். 7 காரியங்கள் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஜாதி ஆக்கினார், ஆசீர்வதித்தார், பேரை பெருமைப்படுத்தினார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. அது கன்ஃபார்ம். அதாவது யாரும் உன்னை ஆசீர்வாதத்தை கெடுத்து விட முடியாது. ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவளே மற்றவர்களுக்கும் உன்னை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிப்பேன். அடுத்தது, சபிக்கிறவளை
இஸ்ரேலுக்கு விரோதமாக சபிக்கிறவங்களும் சபிக்கப்பட்டு தான் போகிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது. ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லு. அவளுக்கு என்ன சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கேன், மற்றவர்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்துக்கு இஸ்ரவேலுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை தீரும்னு சொன்னேன். ஒரு சகோதரிக்கு நிறைய கடன் இருந்திருக்கு. இஸ்ரவேலரில் கடனாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த கடன் கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு விலக்கி அவளை ரட்சிக்க முடியாது, அவளை காப்பாற்ற முடியாது, அவளை பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன்னு சொன்னால் கடைசியில் ஸ்தோத்திரம் இவங்கள்ட்ட வாங்கிட்டு போனவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தவன் தானே வந்து கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க கடன் அடைஞ்சு போச்சு. இப்போ இஸ்ரவேலுக்காக என்ன சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாக அதுக்கு நானும் ஒரு சாட்சி. அல்லேலூயா. ஆமாம், குடும்ப ஜெபம் பண்ணி முடிக்கும்போது நானும் என் மனைவியும் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் இருக்க வேலையில் இஸ்ரேலுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் முடிஞ்சப்போ என்ன ஆத்மா சொல்ல முடியாது, அந்த ஆத்மாக்களை கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, அவங்கள வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இப்பவும் கூட கை தூக்கி ஒரு வலது கை தூக்கி ஒரு லேசாக ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாம் இப்போ பெரிய யுத்தத்தில் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள தோற்கடிக்கணும். இஸ்ரேல் இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, இஸ்ரவேல் அழிந்தது, இஸ்ரவேல் தொலைஞ்சுதுன்னு சொல்லி தான் போட்டிருக்கானுங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஜாதிய ஜனத்தைய அவர் வருமளவும் இந்த சந்ததி ஒழியாதுன்னு சொல்லியிருக்கு. அவங்கள அழிக்கவே முடியாது. கையை அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இஸ்ரேல் ஜனத்துக்காக 12 கோத்திரத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த கோத்திரத்தாரை அவரை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிங்க, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கோத்திரத்தாரை ஆசீர்வதிங்க. இந்த யுத்தத்தை ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நிறுத்தி இன்னும் அவர்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்க வேணுமாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு சித்தமானால் எல்லா தேசத்துக்கும் உண்டாயிருக்க வேணும். ஏசு நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏசு நாமத்தில் பிதாவே. உன்னை ஆசீர்வதிக்கிறவளே உன்னை சபிக்கிறவளே. ஆமாம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை சபித்தார்கள், ஆனால் அந்த நாடு சபிக்கப்பட்டு போயிட்டு சில நாடுகள் அப்படியே நடந்தது. அப்புறம் பூமியில் சகல வம்சங்களும் உன்னால். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம் யார் தானா? இஸ்ரேல் தானா? பாருங்கள், உலக மகா யுத்தத்தில் பனிக்கட்டிக்குள்ளே பொருளை வச்சா கெட்டுப்போகாதுன்னு கண்டுபிடிச்சி யுத்தத்துக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தவங்க இஸ்ரேல் என்று நாம் அறிகிறோம். அதனால் இஸ்ரேல் அந்த நாடு சுதந்திரமாக மாறிட்டு என்று சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜிரேட்டர் இருக்குன்னா அவங்க கண்டுபிடிச்சது தான். எல்லா கண்டுபிடிப்புக்கும் மூல காரணம் யார் தான்? இஸ்ரேல் தான். உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்காரங்களாக இஸ்ரேல் தான். அல்லேலூயா. எல்லா பொருளாதாரம் கூட அவங்க கையில் தான் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். சரி, உண்மையிலேயே உன் பேரை பெருமைப்படுத்தணும். இன்றைக்கும் ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வாதமாக தான் இருக்குது. நம்ம இஸ்ரேலுக்காக, ஆனால் நம்ம நாடு இஸ்ரேலுக்கு உதவியாக சப்போர்ட்டாக தான் இருக்குது. சோதரம். ஆனால் ஒரு விஷயம், இப்போ கிறிஸ்தவளாகிய நாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்காக ஜெபித்து இஸ்ரேலுக்காக நல்லா இருக்கணும்னு ஜெபம் அவரில் இருக்காது. அப்படியே கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. மற்றவங்கெல்லாம் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா அவனே சொல்லி ஏசுனாரை பற்றி இன்றைக்கும் தரக்குறைவாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தெரியாமல் சொல்கிறாங்க. ஆண்டவர் சிலுவையில் சொல்லும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்காங்க தானே. அன்னைக்கே அறியலை. இப்போ கேரளாவில் கூட 2 ஸ்ட்ரீட் அங்கே இருந்தாங்க. அங்கே தெருவில் இருக்கும்போது அவங்க எப்போவுமே தனியாக தான் வாசம் பண்ணுவாங்க. ஒரு ஆடு மாடு வெட்டினாலும் அங்கே ஒரு ஆசாரியனை தெரிந்து கொண்டு அவன் கை வச்சு ஜாம் பண்ணி தான் அந்த ப்ரேயர் பண்ணி தான் யெகோவா தேவனை கூப்பிட்டு தான் அந்த ஆடுகளை கூட விட்டுவாங்க. அப்படியெல்லாம் பிறரோட சேராமல் தான் இருப்பாங்களாம். பழைய ஏற்பாட்டுப்படி ஓகே, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசுனாரே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷயம், அவங்க போய் கேரளாக்காரர்கள் சில ஊழியக்காரங்க போய் சுவிசேஷம் சொல்ல போனாங்க. அவங்க சிரிச்சாங்களாம். எங்கள் ஊரில் உள்ள தச்சனிடம் அவனை சோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்தார். அதனால் போலீஸ்காரர் எல்லாரையும் நான் குறை சொல்லலை. போலீஸ்காரர் இருந்தார். அவர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேலை இல்லை. இந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஆசாரி மௌனே, என்ன மௌனே,
ஆசாரி மாவனை கும்பிடுறாங்கன்னு சொல்லி கடைசியில் ஆசாரி மாவனை குறை சொல்லி இந்த மாவன் உலகத்தை விட்டு போயிட்டார். ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துட்டு. ஆண்டவரை தூசிக்கிறவர்களுக்கு லாங் லைஃப் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அற்பமாக எண்ணுறவர்களுக்கு லாங் லைஃப் கிடைக்காது. ஸ்தோத்திரம். தீர்க்காயுசு வேணுமா? ஆண்டவரை புகழணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவருடைய பாருங்கள், ஹிட்லரு யூதர்களை கொண்டு அழித்தான். அவன் எப்படி செத்தான்? அதே வேளையில் அலெக்சாண்டரை இஸ்ரேலை பற்றி டச்சே பண்ணலை. பேரும் புகழமாக இருந்து போயிட்டாரு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய விஷயத்தை மந்திரிகளும் சரி, எம்எல்ஏயும் சரி, எம்பியும் சரி, பெரிய மினிஸ்டரும் சரி, ஏசுனா அதில் தொடாதீங்க. தொடாதபடி போனீங்கன்னா நீங்கள் உலகத்தில் நல்லா பெரிய லெவலில் போவீங்க. ஏசுனாரை சுரண்டுனா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் பார்க்கறதுக்கு சாந்தமாக தான் இருப்பார். கிரியை வேற எங்கேயும் நடக்கும். ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்கள், எலெக்ஷனில் நின்னா ஓட்டில் ஜெயிக்கணும்னா ஏசுனாரை குறை சொன்னால் நீ காலத்தில் ஜெயிக்க மாட்டேன். நானே சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஏசுனாரை வச்சவன் நான் உயர்த்தான் இருப்போம். அல்லேலூயா. ஒருத்தவங்க சொன்னாங்க, தெய்வத்தை பாருங்க, முதல்ல சந்திர மண்டலத்தில் கால் மிதிச்சவனே கிறிஸ்தவன் தான். எல்லாத்துலேயும் முன்னாடியில் நிற்கிறவனே கிறிஸ்தவன் தான். யூதர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறதுனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்த நிமித்தமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து காத்து வருகிறார். அதே மாதிரி தானே சண்டாள பாவி சவுல் இருந்தானே. இல்லை, சவுல் இல்லை, சவுலும் அப்படி தான். சாலமன் இருந்தார். அந்த சாலமன் 1000 பொம்பளை 1001 பொம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டு நாசமாக போயிட்டார்ல அந்த ஆள். சோத்திரம். அவன் பொம்பளைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பெரிய ஞானியே கெடுத்து போட்டாளுவளே. பெரிய பெரிய அறிவாளியை 3 புஸ்தகம் எழுதுகிறவங்களே பாதாளத்துக்கு தள்ளி போட்டாளுவளே. அம்மா, நீங்களாவது ஒழுங்காக இருந்து உங்கள் புருஷனை கத்தருக்குள்ளே நடத்துங்க. உங்களை திட்டலப்பா. அல்லேலூயா. என்ன இல்லைன்னா நம்மளை முடிஞ்ச பிறகு எங்களை ஏன் திட்டுறீங்க கேட்கக்கூடாதுல. அதனால் அல்லேலூயா. 1001 மனைவி மாறும். சாலமோனை சுரண்டி எங்கள் தெய்வத்துக்கு ஆலயம் கட்டி கொடு, எங்கள் தெய்வத்துடைய பொருளை சாப்பிடு, எங்களை தெய்வத்தை கும்பிடு, கலப்பு திருமணம் எங்களை பற்றி பண்ணுனேன்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ண வைக்க சப்போர்ட்டும், விக்கிரக ஆராதனை செய்யவும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு சாப்பிடவும், விக்கிரகங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கவும் இந்த சாலமன் ஞானத்தை கெடுத்து போட்டார்ல. அதனால் அவருக்கு 2 கோத்திரம் தான். வேலைக்காரனுக்கு 10 கோத்திரம் கொடுத்தா பிரிச்சு விட்டால. கத்தரை தூசிக்கவும், கத்தரை விட்டு விலகவும், அந்நிய தேவலை கும்பிடவும் போனால் சரசரசன்னா ஐஸ்வர்யம் ஓடி போயிடும். எல்லாம் நாசமாகி போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் ஆண்டவரை விட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு எது போனாலும் இயேசு என்னை விட்டு போகக்கூடாது. சொல்லுங்கள். எனக்கு எதை இழந்தாலும் நான் என் அருமை இயேசுவை, என் ஆத்தும நாயகனை நான் இழக்கக்கூடாது. கைப்பிடிக்கலையா? பக்கத்தில் ஆள் இல்லை பழுக்குது. சோத்திரம். ஜோடியாக பக்கத்தில் உட்காந்துருங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். என்னையா பக்கத்தில் ஆள் இல்லை? உங்கள் வீட்டுக்கார அம்மா வர சொல்லட்டுமா இந்த பக்கத்தில்? இல்லைன்னா நீர் அங்கே போய் உட்காந்துக்கிறோம். சோத்திரம். ஜோடியாக பக்கத்தில் சேர்ந்து உட்காரணும். நான் அவரை ஜோக் பண்ணாத நாளே இருக்காது. உச்சாபம் ஒரு அல்லையா சொல்லுங்க. காலையில் வந்திருந்தால் அவர் வாட்டில் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கார். சோத்திரம். அநேக ஆண்கள் வராத பட்சத்தில் அவர் காலையில் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சரி, இப்போ பாருங்கள். உன்னை சபிக்கிறவளே சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், பூமியிலே எல்லா வம்சமும் உன் நிமித்தம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஏரோப்ளைனில் பறக்கிறோன்னா அவன் தான் காரணம். மின்சாரம் கண்டுபிடிச்சோன்னா அவன் தான் காரணம். வாகனத்தில் போகிறோன்னா அவன் தான் காரணம். அன்னைக்கே மாமனாரை ஏமாற்றி போட்டானே. எப்படி? ஆட்டுக்கு புன்னை வாதுமை போன்ற மரங்களை வெட்டி போட்டு பட்டையை உரிச்சு போட்டு ஃபோட்டோ கேமரா சிஸ்டம் படி அவன் சொல்கிறபடி ஆடு குட்டி போடுறதுன்னா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அந்த காலத்தில். யார் யாக்கோபு அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு. அல்லேலூயா. அவங்க குடும்பம், அதாவது நோபல் பரிசு அவங்க இஸ்ரேலில் எல்லாருமே முக்காலம் முன்னாடி எல்லாம் நல்ல எஜுகேட்டட், எல்லாம் டாக்டரேட் பட்டவங்க, எல்லாம் நோபல் பரிசு வாங்க. உலகத்தில் எல்லா நாட்டை விட அவங்க தான் நோபல் பரிசு அந்த டாக்டரேட் பட்டங்களை அதிகமாக வாங்கினவங்க. அவங்கள பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானத்தை கத்தரவில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நல்ல இயேசுனாரே ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட நல்லா இருந்திருப்பாங்களான்னா இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டம் பல நாடுகளில் போய் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளாகி ஆண்டோட பிள்ளைகளாக இன்றைக்கி இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அந்திகிறிஸ்து காலத்தில் எல்லாரும்
தாங்கள் குத்தின தேவனை நோக்கி அழுது மன்றாடி விண்ணப்பத்தின் ஆவி அழுகின ஆவி அவர்கள் மேலே ஊற்றப்படும். அப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவாங்கன்னு தீர்க்கதரிசனம் இருக்குது. அல்லேலூயா. அதுக்காக அவர்களுக்காக நம்ம அவர்களை சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதிப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படி 7 விஷயம் இருக்குது. அப்புறம் ஆபிரகாம் என்ன செய்தார்? புறப்பட்டு போனார். சோத்திரம். எத்தனாவது வயசில் புறப்பட்டு போனார்? 75. தோத்திரம். எப்படி புறப்பட்டு போனார்னு இப்போ நான் பார்க்க போகிறோம். எப்படி புறப்பட்டு போனார் என்பதை நான் பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, சரி, நீங்கள் 12 நாளில் பார்க்கும்போது கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். அதில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, 6 பாயிண்ட் இருக்குது. 6 பாயிண்ட்டு எப்படி புறப்பட்டு போனார்ன்னு சொல்லிட்டு நம்ம முதல் அழைப்பில் எப்படி புறப்பட்டு போனார்னு பாயிண்ட்ஸ் வேறு பார்த்தோம். இதில் வேறு பார்க்குறோம். நம்ம செகண்ட் காலிங்கில் எப்படி கர்த்தர் சொன்னபடியே போனார். சொல்லுங்கள். ஆமாம், எப்போதும் கர்த்தர் ஒன்றை சொல்கிறது நம்ம ஒன்றை சொல்கிறதா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னபடியே போனார். சிலரை கர்த்தர் ஒன்றை சொல்வார், இவங்க ஒன்றை செய்வாங்க. சில ஊழியர்கள்லாம் அப்படி தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு அழைச்சா அவங்க வேறு வழியாக போகிறாங்க, உலக பிரகாரமாக போகிறாங்க. உலகத்தில் உள்ள காரியங்களில், உலக சம்பாத்தியத்தில், உலகத்தில் உள்ள பிஸ்னஸில், உலக காரியங்களில் சில ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் போயிடுறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் சம்பாத்தியம் உலகத்தில் பண்ணால் பரவாயில்ல, ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் கூட உலக பிரகாரமாக இறங்கிறாங்க. அதான் ஊழியங்கள் நாசமாக போயிடுது. பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னபடியே போனார். சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லாதபடி ஒருத்தன் போனான். அவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? யோனா. சொல்லுங்கள். யோனா. அவன் பேரை யாரும் போட மாட்டான். இந்த கட்டழிஞ்சு போன மாதிரி நம்ம பிள்ளைகளும் போயிடப்படாதுன்னு யோனான்னு எவரும் போகிறதில்லை. யாராவது பேர் போட்டாங்களா? அவங்க பிள்ளைகளுக்கு யாருக்கா யோனான்னு போயிட்டீங்களா? அவன் எங்கே போச்சான்னா எங்கே போவான்? அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பேரே போடல. அவன் பேருக்கு ஏற்றபடி வந்துருப்பான்ட்டு பேரிலே போடல. அவன் பேரே வருங்க. யாராவது ஒரு ஆள் யோனான்னு போடுவாங்க, 1-2 பேர். அவங்க ஜீவியும் அப்படி தான் வழி தப்பி போகும். இனி ஏம்படா இந்த பேரை போட்டோன்னு தலையில் அடிச்சுக்குவாங்க. என்ன செய்கிறது? ஆகவே யோனா ஆண்டவரை ஒன்றை சொன்னால் அவன் ஒன்றை செய்வான். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் யோனா மாதிரி தான் இருக்காங்க. நிச்சயம் அவர்களை தூக்கி கடலில் போடுவார். என்ன பாருங்கள், அக்னி கடலில் போட்டால் சங்கடம் தான். ஸ்தோத்திரம். என் சித்தம் செய்யாத ஊழியக்காரர்கள் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறவன் பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பில்லை. என் சித்தம் செய்தாதான் பரலோராஜ்யத்துக்கு ஊழியர்களாகிய நாங்களும் நீங்களும் தேவ சித்தம் செய்யணும். விசேஷமாக ஊழியக்காரங்க தேவ சித்தம் செய்யணும். உலக பிரகாரமாக இறங்கிட்டா போச்சு. அல்லேலூயா. ஆமாம். ஆடுகளை மேய்க்க சொன்னால் பன்னிகளை மேய்க்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன பேசாமல் இருக்கீங்க? நிறைய விஷயம் இப்படி நாம் சொல்கிறதுனால சிலருக்கு என்ன பிடிக்காதுன்னா இவங்க என்ன நேசிக்கணும், பிடிக்கணும், எனக்கு ரசிகராக இருக்கணும் நான் ஒன்றும் விரும்புதில்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்க. சொல்கிறதுல காரியம் இருக்குது. அதுவே கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டார். அருமையான சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குற அடியா. வெரி குட். எனக்கு சாமுவேல் ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் சாமுவேல்னு சொல்லி கோடி பேருக்கு பேர் இருக்கும்னு எனக்கு தோணுது. நியாய தீர்ப்பில் சாமுவேல் எந்திரின்னா அவ்வளோ எந்திரிக்கும் போல தெரியுது. சோத்திரம். வீடு பார்த்து, அட்ரஸ் பார்த்து, வருஷம் பார்த்து தான் வித்தியாசம் கிடைக்க வேண்டியிருக்கு. இன்னாருக்கு பிறந்துப்பாங்க, இன்னாருன்னு. சாமுவேல்னா சாமுவேல் ராஜ்ன்றாங்க. சாமுவேல்னா தோத்திரம். அந்த மனுஷன், அந்த பையன் பாருங்கள், ரொம்ப நல்ல மனுஷர். அவர் வாலிபமாக இருந்தாலும் அண்ணாமார் 2 பேரும் தருதலை பயலுக. ஏலியுடைய பிள்ளைகள்லாம் துன்மார்க்க பயலுக. பழிப்பொருளை சட்டியில் குத்தி எடுத்து தான் தின்னி பயலுக. மாத்திரமல்ல, வேசித்தனம் செய்கிற பொல்லாத அட்டகாசம் பிடிச்ச பயலுக, விளங்காத பயலுக. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்குது. துன்மார்க்கத்தில், அக்கிரமத்தில், அரியாக்கத்தில் காணிக்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டாடி துன்மார்க்கமாக செலவழிக்கிற ஊழியக்காரங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்குது. பேர் சொன்னால் இப்போ சண்டைக்கு வந்துடுவீங்க. எனக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊர் சுற்றுற ஆளுனால எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எனக்கு சாமுவேல் ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னு கேட்டா, இப்படி கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்குறேன்னு சொல்ல தேவ சத்தம் கேட்கக்கூடிய மனுஷனாக அவர் அங்கே படுத்திருக்காரு. சின்ன பையனாக இருந்தாலும் முன்னேறு போனது போல தான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அண்ணமார் ஏலியுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கான்? தருதலை பயலுக, துன்மார்க்க பயலுக. பலிகளால் அவங்களோட பாவம் நிவர்த்தி ஆகாது. அவனுடைய வாழ்க்கையில் எவனும் நரவயது மட்டும் கிழவனாக இருக்க மாட்டான். எல்லா பயிலும் வாலிபத்தில் செத்து போவான்னு ஜாபம் போடுறார். அது மாதிரி அந்த ஏலியுடைய குடும்பத்தில் ஒருத்தனும் கிழவனே இல்லை. வயசான ஆட்கள் எல்லாம் செத்து போனாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், அது துன்மார்க்க பயலுக போகிற வழியில் இந்த சாமுவேல் போல பாருங்க. சொல்லுங்க, இன்றைக்கெல்லாம் அநேகர் துன்மார்க்கத்தில் போயிட்டு தாவீது போலியா,
அவரு போலியா, இவர் போலியா, அவர் தப்பு செய்யலையான்னு சப்ப கட்டுறாங்க. நடக்காது. அல்லேலூயா. இதே மாதிரி இந்த சாமுவேலும் வழிதவறா போய் அண்ணமார் போனால் அதனால் நான் போகிறேன்னு சொல்லலையே. அந்த அவரே வீட்டில் இருக்காங்க. அண்ணமார் செய்கிற அட்டகாசம் அத்தனையும் யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். கட்டாயம் சாமுவேலுக்கு தெரியும். ஆனால் அவன் கண்ணால் பார்த்த பிறகு அவங்க வழியில் அவன் போகலை. அதனால தான் கர்த்தர் சாமுவேலோட பேசினார். கர்த்தர் நம்மோட பேசினோன்னா நம்ம கண்காண அநேகர் கொடுமையான பாவங்களை செய்யலாம். அவன் மனுஷன் சேத்தான் செய்வான். என் வழி கர்த்தருடைய வழி. கர்த்தர் என்ன சொன்னாரோ கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். சொல்லுங்கள் தங்கங்களே, சொல்லுங்களேன். கர்த்தர் புறப்பட்டு சொன்னபடியே யார் புறப்பட்டு போனது? ஆபிரகாம். ரெண்டாவது சாராளை அழைத்து கொண்டு போனான். சொல்லுங்க. சாராளை எங்கே போனாலும் மனைவியையும் கூட கூட்டிகிட்டு போகணும். அல்லேலூயா. நீங்கள் ஏன் பாஸ்டர் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வரலன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு விளக்கலை. உங்களுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகணும். முதல்ல என்ன இடிக்கல. ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் என் மனைவியை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஸ்தோத்திரம். அது அந்த அம்மா வருத்தப்படாது. அந்த அம்மா ஊழியத்துக்கு ஃப்ரீ. ஸ்தோத்திரம். எங்கே வேணாலும் போகலாம். இப்படி பிரச்சனை இல்லை. அதனால் ஆனால் ஒரு விஷயம், ஒரு ஜோக்கான விஷயம். இந்த ஆதாம் ஏவாள் இருந்தாங்கள்ல, ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் ஆதாம் செய்த தப்பு தான் முதல்ல. என்னம்மான்னு அந்த அம்மாவை ஒத்தையில் தவிக்க விட்டு இவர் எங்கே போனாருன்னு கூட்டிகிட்டு போகக்கூடாதான்னு. அல்லேலூயா. கூட்டிகிட்டு போகக்கூடாது. நான் சொன்னேன், அந்த ஐயா கூப்பிட்டுருப்பாரு. இவன் தான் அம்மா மாதிரியே கீழ்ப்படிய மாட்டாவளே. ஸ்தோத்திரம். எங்கள் புருஷனுக்கு ஒரு வார்த்தையை கூட நான் கீழ்ப்படியாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அம்மா மாதிரி யாராவது இருக்கீங்களா? கை தூக்குமாலும் வேண்டாம் வேண்டாம் பரவ பாபா. ஓ, அதிகாரிகள் தான் இருக்காங்க. உச்சி முடிய பிடிச்ச ஆற்ற ஆள்கள் தான் இருக்காங்க. ஸ்தோத்திரம். என்ன வீட்டையாவுடைய வார்த்தைக்கு ஒன்று கூட கீழ்ப்படியாமல் இல்லை, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவான்னு சொல்கிற தங்கங்களே, அம்மா மாதிரி அழிவையா செலுத்துங்களேன். ஒன்றும் இருக்காது எனக்கு தெரியுமே. ஏன்னா அது ஏன் இல்லை தெரியுமா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. கரெக்டாக இருக்கீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் ஏவாள் அம்மாவை போல இருக்கீங்க. யாரை கூட்டிகிட்டு போனோம்? சாரா மனைவியை கூட்டிகிட்டு போனால் அந்த பேதுரு சகோதரியாகிய மனைவியை கூட்டிகிட்டு போனார் ஊழியத்துக்குன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. சரி. அதை போல் நான் கல்யாணம் பண்ணி ஒரு சகோதரி அழைச்சிட்டு போக எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி யார் கேட்டது? பவுல் கேட்டார். அவருடைய அழைப்பு வேறு, இவருடைய அழைப்பு வேறு. ஆனால் பவுல் கல்யாணம் பண்ணவரும் தான் சொல்கிறாங்க. இடையில மனைவி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் அந்த சனகரிப்பு சங்கத்தில் மெம்பராக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணியிருக்கணுமா அவங்க தேசத்தில். அதனால் என்னை போல் இருந்து விட்டாள்னு சொன்னால் கல்யாணம் முடிக்காத பரிசுத்தவான்கள்லாம் அவர் கல்யாணம் முடிக்கலைன்றாங்க. கல்யாணம் முடித்த பரிசுத்தவான்களை தங்களோட சேர்த்துக்கினா பவுல் கல்யாணம் முடித்தவர்ன்றாங்க. இந்த வழக்கெல்லாம் போய் பரலோகத்தில் போய் அவர்கிட்ட நம்ம நேரில் கேட்டுக்கிறோம். எதுக்கு நம்ம போட்டு சண்டை போட்டு நடக்கும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணாரோ பண்ணலையா நேரில் அங்கே போய் கேட்டுக்கணும். அப்படிதானையா பேசாமல் இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமாம். தற்காப்புக்காக பாதுகாப்புக்காக ஸ்தோத்திர மனைவி அழைச்சிட்டு போனார். ஆனால் பவுலுடைய அழைப்பை அவள் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னால சரி என்னை போல இருந்து விட்டால் நலம்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பானே, மனைவியை அழைச்சிட்டு போகிறது பல விஷயங்களுக்கு நல்லது. சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பாடுகள் உண்டு அவங்களை அழைச்சிட்டு போனால். ஒரு நாள் அப்படி தான் அழைச்சிட்டு போனேன் ஒரு ஊழியத்துக்கு. அங்கே லாட்ஜில் தங்க வச்சுருந்தாவ. தோத்திரம். அது லாட்ஜில் தண்ணி இல்லை. அது அம்மா தண்ணி இல்லையே, இப்படி ஒரு லாட்ஜில் போட்டாவலன்னு நம்ம சகிச்சிக்கலாம். சின்ன சின்ன சோதனைகளாம் அம்மா மாதிரி சகிச்சிக்கிட மாட்டாங்க. எதையாவது இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் சொன்னதில்லைன்னு சொல்கிறோம். அல்லேலூயா செலுத்துங்களேன். சொன்னது இங்கே இருக்குது சாட்சி. ஏதாவது ஒன்று குறை வந்தால் உடனே அது இல்லை இது இல்லை. அப்போ அம்மா புருஷனுக்கு எப்போதும் மனைவியை திருப்திப்படுத்தணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும் தான் இருக்கும் எண்ணம். ஒரு பாஸ்டர் சொன்னார், சோதரம் என் மனைவி இறந்து போயிட்டா, ஆனால் அவளுடைய ஒரே ஆசையை நான் நிறைவேற்றாமல் போயிட்டேன். என்ன ஆசைன்னா, நான் பழைய வண்டி தான் கார் வச்சுருந்தேன். எங்கள் ஊழியத்துக்கே எல்லாம் செலவழிச்சிடுறீங்க. இந்த வண்டிக்கு ஒரு பேட்டரியெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் நல்ல வண்டி புது வண்டி வாங்கக்கூடாதா? எந்நேரம் தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குது. அவங்கள புது வண்டியில் வச்சு கொண்டு போகாமல் போயிட்டேனேன்னு சங்கடப்பட்டு அந்த அந்த அம்மாவோட அடக்காரனால அந்த பாஸ்டர் சொல்லிகிட்டு இருந்தார். சரி எப்படி போட்டோம். அல்லேலூயா செலுத்துங்க.
ரைட், எங்கேயோ போகுது வண்டி. ஆகவே சாராளை அழைத்து கொண்டு போனோம். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன், அம்மாமாரை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஒரு ஆள் வந்தார், பாஸ்டர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உங்களுக்கு விருந்து, ஆனால் இன்றைக்கி சூப்பர் பிரசங்கம் பண்ணீங்க அம்மாமாரை பற்றி, அதனால் எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரும்போது எங்கள் வீட்டம்மாவுக்கு இந்த பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணணுன்னார். யோ, உமக்கு வேறு வேலை இல்லையா? நான் இப்போ வீட்டில் வந்து உங்கள் மனைவிக்கு தனியாக பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒரு மணி நேரம் நான் உன் மனைவிக்கு பிரசவம் பண்ணுறதுக்கா? உங்கள் மனைவியை விருந்தெல்லாம் எங்களுக்கு பண்ணாட்டாலும் அங்கே மீட்டிங் கூப்பிட்டு வரப்படாதாகும். உங்கள் மனைவி தனியாக ஒன்றும் பிரசவம் முடியுமோன்னு சோழியை பார்த்துட்டு போவோன்னு இல்லையா? நான் எப்படி அவருக்கு அந்த அம்மா இங்கே பிரசங்கம் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டில் வருமா? வரல, அங்கே ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. அது என்ன அடைஞ்சு கிடந்தோ தெரியலையே. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? தேவ சமூகத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு மகிமை இருக்கும். அவர் வீட்டில் என்ன அரைஞ்சி நாங்கள் போய் தான் அதை சுத்திகரிக்கணும். அந்த அம்மாவுக்கு தலையில் கை வச்சு பேயை துரத்தி தான் அப்புறம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இது ஜோக்காக சொல்கிறது, எல்லா வீட்லேயும் இல்லை, சில வீட்டிலெல்லாம் மகிமை நிறைஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் மகிமை நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். கை தட்டி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்க. கை தட்டு நல்லா வரல இல்லை, அப்போ என்ன நிறைஞ்சிருக்கோ தெரியல. அல்லேலூயா. சாராளை அழைத்து கொண்டு போனான். அப்புறம் மூணாவது லோத்தை அழைத்து கொண்டு போனான். இது ஆத்மாதாயம்னு ஏற்கனவே சொன்னேன். சொல்லுங்கள், லோத்தையும் அழைத்து கொண்டு போனான். போகிற இடங்களில் லோத்தையும் குடும்பத்தையும் அழைச்சிட்டு போனான். நம்ம ஆத்மாவை, நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஆத்மாக்களை மீட்டிங் வாங்கன்னு கொஞ்சம் போகிற இடத்துக்கு நம்ம போல் அவர்களையும் அழைச்சிட்டு போனோம். அவங்க நிலை நிற்காது தான் அவங்க பர்சனல் லைஃப் பாருங்கள். ஆனால் நிலை நிற்கிற ஆத்மாக்கள், ஆத்மா ஆதாயம் செய்யும்போது நிலை நிற்கிற ஆத்மாக்களும் நம்மளை விட நல்லா ஜெபிக்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க. இல்லையா? நம்ம ரட்சிப்புகள் நடத்தினா அந்த ஆத்மாக்கள் நம்மளை விட ரட்சிக்க ஜெப ஜீவியம் கூட்டங்களுக்கு கொடுக்கறது, ஆண்டவருக்காக ஜீவிக்கிறது நம்மளை விட நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. இல்லையா? மூன்றாவது லோத்தையும் அழைச்சிட்டு போனோம். சொந்தக்காரர்களை நாம் அழைச்சிட்டு போனோம் சபைக்கு. நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேனே, ஒருவன் சொந்தக்காரனுக்காக வேண்டிக்குவேன். எனக்கு உலகத்தில் 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு போய் இந்த லாசரு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு எங்கேருந்து சொல்கிறான்? பாதாளத்தில் வேதனை, அக்னி ஜுவாலையில் வேதனைப்படும் போது சொல்கிறான். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, ஒரு தேசம் அக்னினால் லாவா பொங்கி, ஒரு தேசம் வீடு எல்லாம் தீக்கி இறையாகி ஆட்கள்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. திடீர்னு எரிமலை வாயு, இந்த மாதிரி ஆந்திராவிலலாம் எரிமலை வாயு கீழே இருக்குதான். சாத்தான் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் எரிமலை இருக்கான். ஆண்டவர் சியோன் மலையில் இருக்கிறாருன்னு உள்ள சாத்தான்லாம் மலையில் ஏறி கிடக்குது, ஒரு நாள் கொளுத்த போகிறாரு. ஆமாம், லாவா பொங்கி வரும். அதனால தான் அந்த மலைகளை சுற்றிலும் வீடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெர்மனிலேருந்து வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க, வீடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாத்தான் மட்டும் எரியட்டும், நாங்களாம் எரிய வேண்டாலும் வீடு பக்கத்தில் வைக்கலாம், பரவாயில்ல. ஆனால் சாத்தானை தொழுது கொள்ள பாருங்கள், சாத்தானை சாச தொழுது கொள்ள ஜனங்கள் வர இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொன்ன மாதிரி இந்த புல்லாங்கனை தொழுது கொள்ள போகிறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆகவே அப்படியே லாவா பொங்கி வந்து அநேக வீடுகளெல்லாம் தடுப்பு சுவரெலாம் வந்து தீக்கு தடுப்பு சுவர் வைக்க முடியுமாயா? தீக்கு பொங்கி தண்ணியாவது தடுப்பு சுவர் வந்தால் நிற்கும், வேறு வழியாக போகும். இது என்னன்னா எரிஞ்சு சாம்பலாகும், ஜனங்களாம் தப்பு வச்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு இன்றைக்கி. அல்லேலூயா. ஆகவே அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுற வேலையில் அவன் சொன்னான், எனக்கு 5 அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க, லாசரு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு. இப்போ தான் அவனுக்கு ஆத்ம பாரம் செத்தப்பறம் வருது. இந்த ஆபிரகாமுக்கு உயிரோடு இருக்கும்போதே ஆத்ம பாரம் வந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அழைச்சிட்டு போனான். அல்லேலூயா. இதுபோல் நமக்கு சொந்தக்காரர்களையும் நம்ம மீட்டிங் அழைச்சிட்டு வரணும். எத்தனை பேர் சொந்தக்கார அண்ணன் தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளை கத்தருக்குள்ளே நடத்துகிறீங்க? நடத்துகிறவங்க ஒரு அலுவலியாக செலுத்துங்க. ஒன்றும் அலுவலியாக செலுத்தலை, செத்த பிறகு தான் ஞாபகம் வருமானம் பரதேசில் வச்சு சொல்ல போகிறீங்களோ, பாதாளத்துக்கு போய் சொல்ல போகிறீங்களோ தெரில. சரி, அடுத்தது மூணாவது லோத்தை அழைச்சிட்டு போனான் பார்த்தோம். நாலாவது சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் கொண்டு போனான். சொல்லுங்கள், ஒன்று கூட ஒரு சம்பாத்தியமும் ஆறானில் போடலை. ஆறானில் போட்டால் என்ன ஆகும்? இவருடைய இதெல்லாம் அவள் அப்பா அங்கே இருந்தாலும் அப்பாவுடைய கொடுத்துட்டு இவருடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சம்பாத்தியத்தெல்லாம் போட்டுட்டு போனால் என்ன ஆகும் தெரியுமா? லோத்தின் மனைவி கதையாகி போயிடும். லோத்தின் மனைவி என்ன செய்தால் பாருங்கள், தேவதூதர்கள் சாயங்காலம் போல் வந்தாங்க, விருந்து கொடுத்து வச்சுக்கலாம். வந்த நேரத்துலேருந்து 2 தேவதூதர்கள் சொல்கிறாங்க, புறப்படு லோத்து புறப்படு, லோத்து புறப்படுன்னு சொல்லி பின்னால் வரும் அந்த பாடம். ஆனால் சோத்திரம் இவ புறப்பட்ட பாடம் இல்லை. கடைசியில் விடிய காலம் தரன்னு தேவதூதர் 2 பேரையும் இன்னொரு தேவதூதர் 2 பேரையும் 4 பேரையும் தரன்னு வெளியே எடுத்துக்கொண்டு விட்டுட்டு போகிறான். அல்லேலூயா. ஆமாம், நம்ம அதை பின்னால் படிக்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போது
உப்பு தூண் ஆனால எதுக்காக உப்பு தூண் ஆளான்னு தெரியுமா? தூதர்கள் சொன்ன நேரத்திலேயே அவங்க புறப்பட்டா ஒரு ஆடு மாடு ஒரு துணி ஒரு பொருள் இல்லாமல் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கடைசி நேரத்தில் உடுத்த துணியோடு தான் ஓடி வந்தாங்க. அப்படி தான் குவைத்தில் ஒரு சண்டை வந்தது. ஐயோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க, தோத்தம் சொன்னால் செய்வீங்க. குவைத்தில் பிரச்சனை வந்தபோது நான் ஒரு மீட்டிங்கில் நாகர்கோவிலில் தங்கியிருந்தேன். அப்போ அங்கே ஒரு நர்சம்மா வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உடுத்த துணியோடு ஓடி வந்தோம்ப்பா, யுத்தத்தில் ஃப்ளைட்டில் ஏறி ஓடி வந்தோம்னு சொன்னாங்க. அது மாதிரி உடுத்த துணியோட லோத்தும் குடும்பத்தும் ஓடுறாங்க. ஏன்னா நேரம் இருந்த சமயம் அவங்க ஆயத்தமாகலை. அதனால் காற்றுள்ள போதே ஒன்றுமே ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பொருளோ இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி வாரி கொண்டு போயிருக்கலாம். ஸ்லோவாக ராத்திரி முழுதும் நடந்த தேவதூதன் கூட வழி நடத்துகிறாருல, போகலாம், அழகாக போயிருக்கலாம். தொலைச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் திருப்பி பார்த்து அவங்க 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா அந்த நகையை வச்சுட்டு வந்துட்டோமே, அந்த நட்டை வச்சுட்டு வந்துட்டோமே, அந்த சேலையை வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஓடிட்டே இருந்தவா நினச்ச உடனே நடந்த உடனே சோத்திரம் இன்னும் நினச்ச ஆரம்பித்தா. என்னால் இன்னும் நினைக்க நின்னா. அப்புறம் நின்ன உடனே திரும்பியாவது பார்ப்போன்னா திரும்பி பார்த்தா இதுவரை அங்கேயே நிற்கான். அதுதான் புரியும் விஷயம். அல்லேலூயா. அதனால் சம்பாத்தியத்தை சகோதரித்த பொருளெல்லாம் நினச்சதுனால தான் அங்கே நிற்கிறான். அதனால் எல்லாம் கொண்டு வந்திருந்தா அவர் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்? மோசே வந்து பார்வோன்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பார்வோன்னு சொல்கிறான், ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போங்கடாப்பான்னு சொல்லி. இல்லை, ஒரு மாட்டுடைய ஒரு குழம்புனா ஒரு கால் உடைய ஏத்தில் இருக்க முடியாது, போடா பற்றிட்டு போ, நாங்கள் எதை வச்சு கர்த்தரை ஆராதிப்போம், அதனால எல்லாம் பற்றிட்டு போவோம். அல்லேலூயா. அப்படி தான் அது எல்லாத்தையும் சகோதரித்த எல்லாத்தையும் அருமையான ஆபிரகாம் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு. நம்முடையதெல்லாம் கர்த்தருடையது. சொல்லுங்களேன். நம்முடையதெல்லாம் கர்த்தர் தான் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்காக சோத்திரம். சில ஊழியக்காரங்க தங்களுடைய வீடை விற்று கூட கர்த்தருக்காக செஞ்சுருக்காங்க. அல்லேலூயா. வாடகை வீட்டில் உட்காந்துருக்காங்க. நான் பெங்களூரில் கோயம்புத்தூரில் ஒரு சபைக்கு போனேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா இந்த நிலத்தை எப்படி வாங்கணும் தெரியுமா? வெளிநாட்டிலேருந்து 2 பேர் எங்கள் ஊழியத்தை பார்க்க வந்தாங்க. அப்போ நிலம் இல்லை, ஊழியத்துக்கு இடம் இல்லைன்னா போய் தங்களுடைய வீடை விற்று காசு அனுப்புனாங்க. அந்த காசில் தான் இதை வாங்கணும் சொல்லி பார்த்தீங்களா, வீடை விற்று ஊழியத்தை கொடுத்தாங்க. இன்னும் படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இப்போ நம்ம ஒன்றும் பரலோகத்தில் ஒன்றும் இந்த உலகத்திலேருந்து கொண்டு போகிறதில்லை. ஆனால் தேவனுக்காக கொடுத்தது மாத்திரம் பரலோகத்தில் போய் சேர்ந்துடும், அந்த அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தில். அது மாதிரி சகோதரித்த எல்லாவற்றையும் இவர் அள்ளிட்டு வந்துட்டார் ஆபிரகாம். அதுதான் ரொம்ப விசேஷம். நான் மாத்திரமில்லை, என்னுடையது எல்லாமே கர்த்தருக்கு. அப்படித்தான் எங்க புதிய ஏற்பாட்டில் தசோபாகம் மட்டும் இல்லை, கர்த்தர் கேட்குற எல்லாமே கொடுக்க வேண்டியதான். என்ன பேசாமல் இருக்கீங்க? எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுன்னு கேட்டால் கொடுக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆமாம். அது சாதி ஏசுதாசன் ஐயா இருந்தாராம். அந்த கருக்கு பனை பக்கத்தில் ஒரு பனை நின்றுதான். அந்த பனையை ஜெப வீடு கட்டுறதுக்கு கொடுப்பான்னு சொல்லி கேட்டாராம். சாதையா அது நிறைய அக்கானின்னா பதநீர், நிறைய பதநீர் காய்க்கும் சுரக்கம் அந்த மரம், அது கொடுக்க முடியாதுன்னு வேற ஒரு பனை மரம் தாரேன்னா, வேற ஒரு வேண்டாம், இதுதான் வரணும், இதுதான் வேணும்னாராம். கொடுக்கலையா. கடைசியில் இந்த பனை மரம் பட்டு போச்சான். பனை மரம் பட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. பெரிய பரிசுத்தமான சாது ஏசுதாசன் ஐயா அவர் சொன்னார்னா திரும்பி கொடுக்காம இருந்தால் ஜோலி முடிஞ்சு போயிடும். அவர் சபிக்க மாட்டார். ஆனால் தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு ஹானரபிள். அல்லேலூயா. எல்லா சபையும் கட்டின விதம் ஒரு சபையிலேருந்து பிரிஞ்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் கிருபாசனம்னு சொல்கிறது அந்த ஒரு பரிசுத்தமானால் எழுப்பப்பட்டது. அதை சபை ரூபமாய் கொண்டு வந்தது பாஸ்டர் ஐசக் கிறிஸ்டியான்னு சொல்கிற பாஸ்டர். அல்லேலூயா. இப்போ கடந்த நாளில் நம்முடைய மோசஸ் பாஸ்டர் ஜோசப் ராமநாடு அவரும் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்துட்டார். இப்படி எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், சகோதரித்த காரியத்தை கர்த்தருக்காக எல்லாமே செய்தான். இந்த தாசையா பாஸ்டர் இருந்தார். அல்லேலூயா. அவர் என்ன பாம்பேக்கு அடிக்கடியே கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது ஸ்தோத்திரம் பாருங்க சொல்லுவார், பாஸ்டர் என் சொத்தெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துடணும் பாரு. அப்படியா பாஸ்டர்? ஏன் அப்படி சொல்லுங்கள்? கடைசியில் சொத்தெல்லாம் விற்று பாம்பேயில் இடம் வாங்கலாம். அவருடைய சொத்தெல்லாம் விற்று பாம்பேயில் இடம் வாங்கலாம். அப்போ சொத்தெல்லாம் பரலோகத்தில் சேர்த்துட்டேன் பாஸ்டர்னார்.
சந்தோஷம். அல்லேலூயா. தனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுத்த ஒரு பாஸ்டர் யார்? தாசியா பாஸ்டர் அவர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ சம்பத்தையே எல்லாவற்றையும் கொண்டு போனான். சபதரித்த ஜனங்களையும் அழைத்து கொண்டு போகிறான். ஒருத்தர் ஜனங்களையும் வேலைக்காரில் கூட பாருங்கள், அருமையான எஸ்தர் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணுறான். எஸ்தர் பாருங்க அவளுக்கு தாதிமார் எல்லாரும் இருக்காங்க. கால் பிடிக்க, கை பிடிக்க, தலை சீவ, அவளை குளிப்பாட்ட தாதிமார். மற்றவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் கிடையாது. எஸ்தர் ஒர்க்காக படிப்போம். சூப்பர் பாடம். அல்லேலூயா. எல்லாராலையும் நற்சாட்சி பெற்றவா. ஸ்தோத்திரம். அப்போ இவன் 3 நாள் பாஸ்டிங் எடுத்தபோது வேலைக்காரிகளும் பாஸ்டிங். அல்லேலூயா. அந்த பாஸ்டிங் என்ன? ஸ்தோத்திரம். 3 நாள் பாஸ்டிங் எடுத்துகிட்டு உபவாசம் பண்ணிவிட்டு ராஜாட்ட போய் கரெக்ட் டைமில் போய் சேர்றா. கத்தரை தேடத்தக்க சமயத்தில் போனோம். கோல் நீட்டினார். கரெக்டான நேரத்தில் போனோம். அப்போ என்ன வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். ஸ்தோத்திரம். அப்போ நான் செய்வித்த விருந்துக்கு வரணுன்றாங்க அந்த அம்மா. யார்? அப்போ விருந்து செய்து வச்சுட்டு தான் அந்த அம்மா போகுது. யார்? எஸ்தர். செய்து வச்சுட்டு போகுது. நான் போவேன், ராஜா செங்கோலை நீட்டுவார், நான் சாவதில்லை, கட்டளை மீறி தான் போகிறேன், நான் சாவதில்லை, அவர் எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிடுவார். கரெக்டாக செய்வித்த விருந்துன்னு எழுதியிருக்காங்க. என்ன விருந்து? ஏற்கனவே செய்து வச்சுட்டு போகிறாங்க. அப்படி மகத்துவமான சத்தியங்கள் அந்த எஸ்தரில் இருக்குது. எல்லா டாப்பிக்குமே டெலிஃபுல் தான். சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் எல்லாத்துலேயும் ரகசியம் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. சபதரித்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறேன். எதுக்காக இதை சொன்னேன்னா, அந்த தாதிமாரை எல்லாரையும் சேர்ந்து உபவாசம் பண்ண வச்சுட்டாலே, ஆத்மாதாயம் பண்ணிட்டாலே. அதுதான் நம்மோட இருக்கிறவர்கள் எல்லாரையும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வைக்கணும். சபதரித்த ஜனங்களை அழைத்து கொண்டு போனான். அப்புறம் 6வது விஷயம், 75 வயசில் போனார். ஸ்தோத்திரம். எத்தனை வயசில் மரிக்கிறாரு? 25 7 8 படிச்சிங்கன்னா 175 மரிக்கிறாரு. சொல்லுங்கள், 175 மரிக்கிறாரு. அப்போ 100 வருஷம் 100% கானானிலே வெற்றி வாழ்க்கை செய்து ஓட்டத்தை முடித்து பரமக்கானான் சென்றார். ஏன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்களே, 100 வருஷம் இருக்காரு. எத்தனை வருஷம்? ஆமாம், 100க்கு 100 ஜீவிச்சார். 100க்கு 100 ஜீவிச்சு பரலோக கானானுக்கு போயிட்டார். அஸ்திபாரங்கள் உள்ள தேசத்திற்கு அவர் போய் தேவரால் கட்டப்பட்ட தேசத்துக்கு பரம கானானு போயிட்டார். இப்படி அவர் புறப்பட்ட விதம் சொல்லி 75வது வயசில் ஓட்டத்தை முடிச்சுட்டு 175 ஓட்டத்தை முடிச்சுட்டு என்ன செய்யிட்டாரு? சோத்திரம், பரலோக கானானு போயிட்டார். சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது கவனிங்க. இந்த கானானுக்கு போயிட்டாங்க. இவங்க எங்கே போனாங்க சொல்லுங்களேன்? நம்ம டூ லேட், ரொம்ப லேட்டாக போயிட்டே இருக்கோம். சோத்திரம். அன்பானே, இப்போ தேராக மரணம் எல்லாம், செகண்ட் காலிங் எல்லாம் பார்த்தோம். என்ன படிக்க போகிறோம் என்று கேட்டிங்கன்னா, கானானுக்கு தம்பி வாங்கப்பா யாராவது தோத்திரம் சுருட்டி அங்கே போடுங்க. அவுத்து போடக்கூடிய அளவில். நீர் என்ன விட குட்டலையா? இன்னொரு கம்பு வேணும். சரி போடுமையா. ரைட். இன்னும் ரைட். இன்னொரு தழுமையா? ஒரு ஆள். சரி. ஆண்டவருக்கு ஒரு ஆள் இல்லையா? சொல்லிட்டுங்க. ஆபிரகாம் இப்போ எங்கே போகிறாரு? சோத்திரம். 2வது இடம் ஆரான் வந்துட்டார். 3வது இடம் கானான். சொல்லுங்கள், கானான் போகிறார். வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போயிட்டார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற உடனே நீங்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு செத்தாலும் உங்களுக்கு அதுதான் எழுத்தின்படி ஆவிக்குரியபடியும் 2 அர்த்தம் அதில் இருக்குது. கானான். சொல்லுங்கள். கானான் சொன்ன அர்த்தம் என்னன்னா, கடத்தி செல்வதுன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். ஆமாம், ஸ்மக்லிங்காரங்க அதை கடத்தி செல்வாங்களே, அதே மாதிரி கடத்தி செல்வது என்பது அர்த்தம் கொடுத்துருக்கான். கானான்னு சொன்னால் என்ன? கடத்தி செல்வது. அப்போ அது எப்படி? அதிலேருந்து ஒரு டாபிக் படிக்கலாம், அது மணிக்கணக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கு. சோத்திரம். அன்பானுளே, நம்ம ஒரு பாட்டு கூட என்ன படிப்போம்? கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே
கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சரி, யாக்கோபு ஸ்தோத்திரம் கடந்து வந்த பாதை. யாரெல்லாம் கடத்திட்டு வந்தாங்க என்பது இந்த ஒரு டாபிக் படிக்கலாம், லைட்டாக படிப்போம். ராஜாத்தி வையே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சரி, யாக்கோபு கவனிங்க, கடந்து வந்த பாதை. யாக்கோபு மாமனாருக்கு தெரியாமல் மாமனார் ஆடுக்கு ரோமம் கத்திரிக்க போயிட்டார் அந்த ஆள். அந்த சமயத்தில் நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம் கொள்ளா வருதுன்னு, உடையிற கப்பு கொண்டு வராதீங்க, சோத்திரம் உடையிற கப்பு கொண்டு வராதீங்க, ஸ்டீல் கப்பு தான் கொண்டு வரணும். ஏற்கனவே ஒன்றுக்கு மண்டைக்காயம் பிடிச்சி போயிடுச்சு குப்பை தொட்டிக்கு. அல்லேலூயா. ஏங்க நான் வந்தேன்னா ஸ்டீல் டம்ளர் தான் இருக்கணும், உடைச்சா கேட்கக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா செலுத்துங்க, உச்சாமா அல்லேலூயா செலுத்துங்க. சரி அருமையானே, இப்போ பாருங்கள், யாக்கோபு கடந்து வந்த இடம். யாக்கோபு நேராக கீலேயாத் மலைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. கேள்விப்பட்டு பின்னால் வரான் யார்? லாபான். கடத்திட்டு வந்துட்டார்ல, அவன் மனைவி சப்போர்ட் பண்ணான். எப்போதுமே புருஷனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணால் நமக்கு உரியவைகளை கடத்தி கொண்டு போகலாம். மனைவியும் புருஷனும் ஒரு மனமாக இருக்கணும். அந்த ஆளுக்கு 4 மனைவி இருந்தது, மெயின் 2, சப்பார்டினேட் 2, 4. ஆனால் நமக்கு இன்னும் 3 பாக்கின்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வழங்கலையோ? ஆனால் லேயாளு ராகேலுன்னு சொன்னாங்க, கர்த்தர் உமக்கு சொன்னபடி செய்யும். சப்போர்ட் எங்கள் அப்பனை விட்டு நான் எப்படி வருவோம் அதனால அவளுக்கு சொல்லலை. அல்லேலூயா. கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சுன்னா புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பங்க அம்மாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறது அது குடும்பம் விளங்காது, உருப்படாது. ரொம்ப நேரம் இன்னும் சில இந்த காலத்து பிள்ளைகளை பாருங்க, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாத நாளே இருக்காது. அதுவும் 1/2 மணி நேரம் இருந்து அறுத்துட்டுப்பான். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கிடக்கும். புருஷனுக்கு கோவம் வரும்போது சொன்னால் சண்டை வரும்னு சொல்லிவிட்டு அவன் பேசாமல் இருப்பான். சீரழிஞ்சு போயிடும். பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரியங்களும் செய்ய முடியாது. ஆனால் குமாரத்தையே கேள், உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். பிரியப்பட்டாலும் சரி பிரியப்படாட்டாலும் சரி எங்கள் அம்மா அப்பாவை தான் முடிஞ்சாங்க. ஸ்தோத்திரம். சகோதரிகள், கல்யாணம் ஆன வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், சும்மா வளன்னு எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் அத்தா புருஷனையா தான் வீட்டுக்கு நேரம் இன்னைக்கு பாரு, சில அம்மா மாற பாரு, தான் வீட்டில் உள்ள ஆள் வந்தால் எல்லாம் செய்து கொடுப்பா. பொங்கல் என்ன, பொங்காலை என்ன, ஆடென்ன, மாடென்ன. ஆனால் புருஷன் வீட்டார் வந்தால் அவளுக்கு உடனே சுரக்காய்ச்சல் வந்துடும், போய் படுத்துக்கிடுவா. சுரக்கா எங்கள் விளக்கல என்னோ என் வீட்டில் நடக்குதுல்ல. நான் எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் ஒன்று போல தான் இருப்பேன்னு சொல்கிறேன். அம்மா மாற அல்லேலூயா செலுத்துங்க. பார்த்தீங்களா, கதையை கேட்கணும் வீட்டில் போய். நான்லாம் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபு கடத்திட்டு வந்த இடம். யாக்கோபு மனைவி பிள்ளைகளை கடத்திட்டு வந்த இடம். கடத்திட்டு வரல லாபான். அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டிங்களா, விடமாட்டான். இப்போ மனைவி இதெல்லாம் என்னுடையது, போயா கோலம் கையெல்லாம் வந்தல அதே மாதிரி போயான்னு அனுப்பிடுவான். சில மாமனார் இருக்கானோட அப்பா ஸ்தோத்திரம் பாருங்கள், கொடுக்குறதையும் கொடுக்க மாட்டான், கொடுப்பேன்னு சொன்னதையும் கொடுக்க மாட்டான். மருமகிட்ட இருந்த அன்னைக்கே ஊட்டிக்கு போனேன். ஒரு மாமனார் மருமகிட்ட கடன் வாங்கியிருக்காரு. மாமனார் கடன் வாங்கினதை மருமகன் கேட்டான், மாமா அந்த கடன் கொடு. எப்படி நீ சொந்தக்காரன் மாமனார் நீ கடன் வாங்கினது எப்படி என்கிட்ட கேட்கலான்றான். பார்த்தீங்களா இப்படி படம். அப்படியே என்ன மொட்டை அடிச்சிட்டாரு என் மாமனார்னு அந்த ஆள் பராதி சொல்கிறான். ஹல்லேலூயா. நிறைய கதை, ஊர் கதை எல்லாம். அப்போ கடத்தி வந்தான் யாக்கோபு. அப்போ கானான் சொன்னா என்ன, கடத்தி கொண்டு வருவது. சரி, யோசேப்பின் சகோதரர்கள் தானியத்தை கடத்தி கொண்டு வந்தார்கள். பாருங்க, ஆதியாகமம் 4:42, 7 25 32 எல்லாம் அங்கே இருந்து படிக்கலாம், நிறைய படிக்கலாம். சரி, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. ஆமாம், அப்படியே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கடத்திட்டு வந்தார். ஸ்தோத்திரம். கடத்திட்டு வந்தார், நடத்திட்டு வந்தார். அவனுக்கு மனம் இல்லாமல் தான் விட்டானுங்க, வாத பொறுக்க முடியலன்னு தான் விட்டானுங்க. அல்லேலூயா. ஆமாம், தங்களுக்கு அப்புறம் பின்னால் துரத்திட்டு போனானுல்ல, நம்ம வேலை செய்யாமல் இவங்களை எப்படிடா விட்டது இன்னும் கடத்தி
போனோம். அப்போ 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன். தோத்திரம் பாருங்க. வேவுக்காரர் கடந்து வந்த இடம் சொல்லுங்கள். வேவுக்காரர்கள் பாருங்கள் கடத்திட்டு எண்ணாம் 13-17 வேவு பார்க்க கடந்து வந்தாங்களாம். திரும்பி அந்த பொருளெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி கொண்டு போவாங்க. யுத்த வீரர் கடந்து வந்த எண்ணாம் 32-32 யுத்த சன்னதார்கள் கடந்து வந்த இடம். சரி, ஸ்தோத்திரம் பாருங்கள். இப்படி நிறைய விஷயம் கடத்திட்டு வர்ற விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் கழுதையை கடத்திட்டு வந்தாங்க. சீசர்கள் எதை கடத்திட்டு வந்தாங்க சொல்லுங்களேன். கடத்திட்டு வருதுன்னா கேட்காம கொள்ளாமல் கொண்டு வர்றதாக்க அர்த்தம். கழுதையை போய் 4 வழி சந்தியில் கட்டியிருக்க கழுதையை அது பாட்டில் விட்டுருங்க. பிள்ளைகளை அது பாட்டில் விளையாடிட்டு போட்டோம். சத்தம் போடாமல் இருந்தால் போதும். அது பாட்டில் விளையாடிட்டு போகணும். ஏன்னா வீட்டில் எல்லாம் சின்ன முடுக்கு வீடுகள். சோத்திரம் மொட்டை உள்ள சத்தம் கேட்கனாலும் அங்கே போகுது. அதுவும் நல்ல பிள்ளை. அது பாட்டில் அது பொம்பளை ஆம்பளையான்னு தெரியலையா? சோத்திரம் என்னது மொட்டை என்ன போ உங்கள் அம்மாட்ட போ. நல்ல பிள்ளைல உங்கள் அம்மாட்ட போ. நல்ல பிள்ளை ஆய் பாருங்க. அதான் சிறு பிள்ளைகளை போல் ஆகணும்னு சொல்கிறது. ஸ்தோத்திரம் பாருங்க. எந்த ஊர் முட்டையாக தெரியலையே. உச்சாமல் ஒரு அல்லையே செலுத்துங்க. ஆமாம் வர. இப்போ நான் இப்போ நம்மகிட்ட பயங்கரமான ஆட்களையா. ஸ்தோத்திரம். சரி, சீசர்கள் கழுதைய ரொம்ப கோலை பிடிச்ச பாருங்க. பயம் இருக்கா பாருங்க. நான் இப்போ சத்தம் போட்டால் அழுவாளேன்னு சொல்லிட்டு நாம் அன்பாக இருந்தால் அது ஸ்தோத்திரம். சரி, பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். சீசர்களே கேட்காமலே கழுதையை கடத்திட்டு வந்தாங்க சீசர்கள். அப்போ கேட்ட பிறகு இதை கத்தருக்கு வேணும் பார்த்தீங்களா. அதனால் அன்னைக்கு ஓசன்னான்னு கத்தரை மையப்படுத்தினாங்க. சரி, இப்படி கடத்தி கொண்டு வருவது நம்மளும் கடத்தல்காரர் தான். அல்லேலூயா. நம்மளும் யார் தான்? கடத்தல்காரர்கள். சாத்தானுடைய ஆட்களை ஏன் மதம் மாற்ற தடை கொண்டு வரான்? பாருங்க, கிறிஸ்தவளா யாரோ அதுதான் அவங்க மத்தியில் நம்ம மதம் மாற்று தடை வந்த உடனே அதிகம் பேர் ரட்சிக்கப்பட்டு அதிகம் பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்போ இருக்கிறத விட அல்லேலூயா தடை பண்ண நாங்கள் அதை மீறி செய்வோம். இன்றைக்கும் ஸ்மக்லிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு அரிசி கேரளாவுக்கு போகுது தெரியுமா? என்ன தான் செக் போஸ்ட் போட்டாலும் தோத்திரம். மளிகை கடை மளிகை ஜாமான் எல்லாம் இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது. மளிகை ஜாமான்கள் பொழுது எல்லாம் கேரளா பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தோத்திரம். கண்டக்டர் டிரைவரு லக்கேஜ் வச்சு தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எവിടെ போகணும்? அப்படியே ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகணும். கேராம் போ. ஏறு லக்கேஜ் உள்ளே வச்சுக்க. டிக்கெட் வேண்டாம். லக்கேஜே சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து லக்கேஜ் அங்கே போனால் லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். உள்ளே வச்சுக்கோ. அவங்க நாட்டில் அரிசி கிடைக்கணும். மளிகை கடைன்னா டிக்கெட் எடுத்தாச்சுன்னா குறையும்ல, காசு குறையணும். உள்ளே வச்சுக்க, வெளியே தெரியாமல் வச்சுக்க. ஆனால் தள்ளி விடும். அவங்க நாடுன்னா கடத்தி கொண்டு போகிறதுனா செழிப்பாக்கணும்னா. அல்லேலூயா. சரி, யாக்கோபுடைய பிள்ளைகள் 10 பேர் தானியத்தை எகிப்திலிருந்து கடத்திட்டு வந்தாங்க. யோசேப்பு சொல்கிறாரு வழியில் சண்டை பண்ணிக்கலாதீங்கன்னு. யோசேப்பு ஒரு பரிசுத்தவான் தான். ஆனால் எல்லா பரிசுத்தவான்கிட்டையும் ஒவ்வொரு குறைகள் இருக்குது. அதான் சங்கடம். பென்னியமீன் மாத்திரம் ஜாஸ்தி கொடுத்துட்டு மற்ற ஆளுகளுக்கெல்லாம் குறையாக கொடுத்துட்டு, ஏன் நீ ராஜா தானே எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்கலாம்ல. நீ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ குறைச்சி கொடுத்தேன்னு யார் கேட்க போகிறா? கூட்டி கொடுத்த யார் கேட்க போகிறா? இந்த பட்சபாதம்னு சொல்கிறோம்மா சுவாபம். ஒரு மாட்டுக்கு வைக்கலையும் ஒரு மாட்டுக்கு புல்லையும் வைக்கிறான். பட்சபாதம் சொல்கிறது பெரிய தலைவர் பிரசங்கியார்கிட்டையும் இருக்குது, பாஸ்டர்கிட்டையும் இருக்குது. ஒருத்தனை ஆர்டினேஷன் பண்ணுறது அடுத்தவன் பண்ணாத பண்ணுவோம். நான் உன்னை உயர்த்த மாட்டேன். உயர்த்தினா தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. நிறைய இடத்துல பெரிய பரிசுத்தவான்கள்கிட்டையும் இந்த குறை இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால வேதனை தான். இப்போ வழியில் சண்டை பண்ணிக்கிறாதீங்கன்றாரு. அதெல்லாம் சரிதான். இவ கடத்தி ஆளாக கொண்டு போயிட்டான். எங்கள் தானியத்தை கொண்டு போயிட்டான். எங்கள் பரகத்திலிருந்து கானானுக்கு தானியத்தை கடத்தி. நம்மளும் கடத்தல்காரர்கள் தான். எப்படியாவது சில ஆத்மாக்களை கடத்தி சபை கொண்டு வரணும். இதை சொல்லுங்களேன். நாளைக்கு எத்தனை பேர் புதிய ஆட்களை கடத்தி கொண்டு வரோம்? யாரையும் கடத்தி ஊட்டி கொண்டு போயிடாதீங்க. அது பிரச்சனையாகி போயிடும். இன்னொருத்தன் பொண்டாட்டியை கடத்திட்டு ஊட்டி கொண்டு போயிட்டான். அது மாதிரி கடத்தி விடக்கூடாது. ஆத்மாக்களை சபையில் கொண்டு வரணும். சாத்தானுடைய சங்கத்திலிருந்து, சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து கடத்துவோம். அல்லேலூயா. அருமையான பவுல் சோத்திரம் திறனோயன் சொல்கிற வித்தியாசாலையிலே யூதருடைய சபையிலிருந்து ஆத்மாக்களை கடத்தி கொண்டு வந்து அனுதினம் போதித்தார். அல்ல கடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கடத்தல்காரர்கள் தான் நாம், ஸ்மக்லிங் ஆள்கள்.
எப்படி யார்? ஆமாம், நாட்டு சட்டத்தின்படி ஸ்மக்கிள் பண்ணக்கூடாது, கடத்தல் செய்யக்கூடாது. ஆனால் பரலோக சட்டத்தின்படி நாங்கள் சாத்தானுடைய ஆட்களை கடத்துவோம். அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், பரலோக அதிகாரம். அல்லேலூயா. நீங்கள் உலகம் அங்கே போய் என்னன்னு தான் பல்லு தேய்ச்சாலும் உள்ள ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்கள் உலகம் அங்கே போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிங்க, ஆத்மாக்களை பிதாகுமார பஸ்தாய் சீசராக்கி பிதாகுமார பஸ்தாய் நான் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறார். ஆனால் சாத்தான் அனுமதி கொடுப்பானா? சபையை கட்ட அனுமதி இல்லை. இப்போது நம்முடைய அருமையான மந்திரி அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சகாயம் பண்ண முடியாது, ஊழியக்காரர்களை அழைச்சி சில சகாயமான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய மந்திரி நம்முடைய சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆதரவாய் பேசியிருக்காங்க என்பது சந்தோஷமான விஷயம். அவருக்கு ஆண்டவர் தீர்க்காயுசையும் சோத்தையும் பலனையும் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தையும் கட்டளையிட முடியாது. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பைபிளில் சொல்லியிருக்கு, ராஜாக்களுக்கு மந்திரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். கை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. இயேசுவே, இந்த அருமையான எங்களுடைய மந்திரி ஸ்டாலின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சரீரத்துக்கு சோபலம் கொடுங்க. நற்கிரியைகளே ஜனங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார், அது இன்னும் கோடா கோடி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இப்போ சோதரம் இன்னைக்கு சகோதரிகள் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ, மந்திரி ஐயாவோட ஃபோட்டோ வச்சுட்டு சோதரம் ஒருவர் சொல்கிறார், அரிசி கொடுத்தாரு, மாவு கொடுத்தாரு, கரும்பு கொடுத்தாரு, பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஸ்டாலின் மந்திரி அவர்கள் வாழ்கன்னு அம்மாமார் அவர் சொல்ல சொல்ல அம்மாமார் சுற்றி சுற்றி வந்து கும்மி அடித்து பாட்டு போடுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தேன். அல்லேலூயா. வாழ்க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க. இப்போ நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேணும் என்பதை பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, அப்போ வேவுகாரர்கள் பல கடத்தல் விஷயத்தை சொல்லிட்டேன். கேளுங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் பொள்ளாச்சியில் ஊழியம் செய்தார். மலேசியாவிலேருந்து வந்து, அவர் பேர் கென்னடி. இப்போ இருக்காரா என்ன தெரியல. அப்போ அவர்கிட்ட பேசியிருந்தேன். பேசும்போது, பாஸ்டர் நான் ஸ்மக்லிங்காரன், ரொம்ப ஸ்மக்கிள் பண்ணுவேன், கடத்தல்காரன். கடைசியில் போலீஸ் என்ன கண்டுபிடிச்சி சிறைச்சாலையில் போட்டுடுச்சு. சிறைச்சாலையில் போட்டபோது எனக்கு ஐஸ் கட்டியில் போட்டுச்சு, ஐஸ் கட்டி ரூமில். அப்போ என் சரீரெல்லாம் ஐஸ் ரூமில் கையிலேயே ஐஸை கொஞ்சம் எடுக்க முடியல, கொடுவி போச்சு, துடித்தேன். ஆண்டவர் நோய் கூப்பிட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உமக்காக இந்தியாவில் போய் ஊழியம் செய்வேன். இந்த ஐஸ் ரூமில் என்னை தூக்கி போட்டாங்க, என்னுடைய உடல் உறுப்புகள் ஒன்றும் கெடாமல் இருந்தால் உமக்காக ஊழியம் செய்வேன்னு அன்றைக்கி அந்த ஸ்மகிள்காரரு சாத்தானுடைய ஆட்களை ஸ்மகிள் பண்ணி உமக்குள்ளே கொண்டு வருவேன்னு பிரதிஷ்டை பண்ணார். அவரை வெளியே எடுத்த போது அவருக்கு சரீரத்தில் ஒரு ஃபால்ட் இல்லையா? கைத்தட்டி தேவனை சோத்திரங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஸ்மகிள் பண்ண, கர்த்தருக்காக ஆத்மாக்களை சாத்தானுடைய அதிகாரத்தில் விடுவிக்க தீர்மானம் பண்ணா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்து செல்லுதல் சொல்லுங்கள். கானான்னு சொன்னால் என்ன? கடத்தி கொண்டு வருதல். சொல்லுங்கள். கடத்தி கொண்டு வந்து கடந்து செல்லுதல். சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? ஆண்டவருக்கு ஒரு அலுவலே செலுத்துங்க. கானான் தேசம் சொல்லுங்கள். கானான் எல்லாம் பிரித்து பார்த்தா நிறைய டாபிக் படிக்கலாம், ஆனால் நமக்கு நேரம் ரொம்ப ஆகும். இது பாரு, கானானுக்கு வந்துட்டாங்க. இப்போ கானான் எப்படிப்பட்ட பூமி, எப்படிப்பட்ட இடம் என்பதை பற்றி நான் பார்க்கலாம். சரி, கானான் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நீங்கள் யாத்திரையா 3:8 பாலும் தேனும் ஓடுகிற இடம் சொல்லுங்கள். பாலும் தேனும் ஓடுகிற இடம் என்பதாக சொல்ல. அப்படின்னா நானும் கூட இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே சுற்றி நடந்திருக்கேன். அதில் அங்கே பாலும் தேனும் ஓடுதுன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் அது செழிப்பாக ஆண்டவர் வச்சுருக்கார். அல்லேலூயா. அது பெரிய ஆச்சரியம். பாலும் தேனும் ஓடுறதுன்னா என்ன அர்த்தம்? செழிப்பு. ஒரு ஆற்றுலையும் பாலும் ஓடலை, ஒரு ஆழத்துல தேனும் ஓடலை, செழிப்பாக வச்சுருக்கார். அது எப்படிப்பட்ட செழிப்புன்னா, சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் பக்கம்தான். ஆனால் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆங்காங்கே 2-3 புல் நிற்கும், அதைத்தான் இந்த ஆடுகள் சாப்பிடும். ஆனால் ஆடு கொழுத்து போயிருக்கு, குண்டாக கொழுத்து போயிருக்கு. நான் இறைச்சி கடைக்கு போனேன். அந்த இறைச்சி கடையில் தோலை உரிச்சிட்டு கொழுப்பை அப்படியே அரிஞ்சு 1 இன்ச்சு ஆழம் இருக்குது, அரிஞ்சு சோப்பு செய்ய கொடுக்குறான். அதுக்குள்ளே தான் சதை இருக்குது, அப்புறம் வெட்டி கொடுக்குறான். ஏன்னா ஆச்சரியமாக, நம்ம ஊரில் கண்டடெல்லாம் புல், கண்டடெல்லாம் புல், கண்ட புல்லெல்லாம்
தோலை உரிச்சா நோஞ்ச மாதிரி இருக்கு நம்ம ஆடு, அவன் உள்ளே தானே பாரு, அவங்க ஆடு கொழு அப்பப்பா தோத்துறோம். அந்த மணல் தரையில தோண்டினீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அந்த செடி பட்டு தான் போகணும். அந்த சுச்சுவேஷன் தான். நீங்கள் சவுதி போனவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கும்பால சவுதி இஸ்ரேல் நாடு போனவங்க யாராவது இருக்கீங்களா? சோத்திரம். தேவனோட பிள்ளைகளே, அங்கே நடந்தா வேர்க்கடலை வறுத்து கொட்டின மணல் போல் சுடும். சோத்திரம். நான் ஒரு நாள் மீட்டிங் இல்லை, என்ன சகோதரர்கள் மணல் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாவே, கூட்டிகிட்டு போய் ஆகார் மாதிரி விட்டுட்டு வந்துட்டாவே. நம்ம பாடு பிரச்சனையாகி போச்சு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் தேடி கண்டுபிடிச்சி வந்துருங்க. எங்கே தேடி கண்டுபிடி? அங்கே தார் ரோடு கிடக்கு. ஆனால் ஆகார் கண்ணுக்கு அந்த காலத்தில் தார் ரோடு இல்லை. ஆகார் கண்ணுக்கு பிள்ளை சாரை நான் பார்க்க மாட்டேன். அப்படி தான் தண்ணியெல்லாம் வேர்வை கொட்டிகிட்டே இருக்கும். சரியத்தை தண்ணி இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான். சின்ன பிள்ளைகளும் அப்படி தான், பெரிய ஆளுகள் தான். அப்போ அந்த செடி எப்படிடா வளருதுன்னா, எனக்கு நம்ம ஏசி இருக்குல்ல, ஏசி காற்றுல உள்ள ஈரத்தை எடுத்து தான் நமக்கு கூலிங் ஆக்குது. ஓவராக எடுத்து மிச்ச தண்ணியே கீழே விட்டுட்டு இருக்கு. எது? ஏசி மிஷினு. அதே மாதிரி இந்த செடியெல்லாம் ஏசி செடியாக இருக்குமோ என்னவோ தெரியல, இன்னும் விளங்கல உங்களுக்கு. காற்றுல உள்ளதான அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணி ஜீவிக்குது போல் தெரியுது. கீழே மண்ணில் தோண்டினா ஒன்றும் இல்லை, அது கொழுப்பாக நிற்கிது செடியை. அங்கங்கே தான் நிற்கும், கூட்டமாக நிற்காது. அதை மேய்ஞ்சி அந்த ஆசீர்வாதம் தேவனால் உண்டானது. இஸ்ரேலுக்கும் சரி இஸ்மவேலுக்கும் சரி, 2 வேலுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதம் தான், இஸ்மவேலுக்கும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆமாம், ரெண்டும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தானே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு ஆபிரகாம் சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஸ்தோத்திரம், அரபு தேசத்தில் உள்ள அவர்களும் இவர்களை இஸ்மவேலரும் இஸ்ரவேலரும் 2 பேருமே ஆசீர்வாதமாக இருக்காங்க தேவனோட பிள்ளைகளே. ஆனால் 2 பேருக்கும் சமாதானம் இல்லை. என்றைக்கும் சொக்காரன், என்றைக்கும் வெனகாரம் தானே. அண்ணன் தம்பி கூட நம்ம நாட்டில் வந்த மாதிரி அவங்க நாட்டிலும் இன்றைக்கும் சண்டை தான். சரி போட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பிறவியிலே சொல்லிட்டாரு, அவன் உனக்கு விரோதமாக தான் குடியிருப்பான். நீ இப்படி எழுதுனா அவன் இப்படி எழுதுவான். அப்படி தானே எழுதுறான். உங்கள் வழங்கலையா? ரொம்ப நேரம் கழித்து தான் வழங்கும். அல்லேலூயா. அதனால் உனக்கு விரோதமாக குடியிருப்பான், துஷ்டனாக இருப்பான் சொல்லியிருக்காருல, அதே மாதிரி நடக்குது. சரி, இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யாத்திரா 3:8 படித்தோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி நம்முடைய பரம கானான் அங்கேயும் ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே ஜீவ தண்ணீர், ஜீவ விஷ கனி அங்கே கிடைக்குது. இஸ்ரேல் நாட்டில் விவசாயத்தை நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டுடைய விவசாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் கொண்டு வந்தவனே அவன் தான். சொல்லுங்கள், சொட்டு நீர் பாசனம். கொஞ்சம் தண்ணியை வச்சு அதிகம் விளைச்சலை கொண்டு வந்துடுவான். சோத்திரம். நான் யோசித்தேன், சோத்திரம் பாருங்கள், நம்ம ஊரில் தண்ணியெல்லாம் வீணாக போகுது, அவன் ஊரில் தண்ணியே கிடையாது. ஆனால் கொஞ்சம் தண்ணி வச்சு சொட்டு நீர் பாசனம் பண்ணி மூட்டில், அந்த செடிகளோட மூட்டில் சொட்டு சொட்டு விடுது. அது ஈரத்தை அப்சர்வ் பண்ணி பயமையான கனிகளை கொடுக்குது. ஆரஞ்செல்லாம் இந்த தண்டி இருக்கும். சோத்திரம். நம்ம தண்ணி செழிப்புள்ள இவ்வளோ இருக்குது. சோத்திரம். கமலா ஆரஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே திராட்சை பழம்லாம் கமலா ஆரஞ்சு மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தானுலாம். அப்போ எவ்வளோ செழிப்பு இருக்குது யோசிப்பாரு. இல்லையா? அப்போது அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதே மாதிரி பரலோக கானானே ஒப்பிட்டு சொல்லும்போது அங்கே ஜீவ தண்ணீர் ஓடுகிற தேசம், ஜீவ விஷ கனி கிடைக்கிற இடம். அல்லேலூயா. அதுவும் பாலும் தேனும் ஓடுகிற. இதுவா இந்த எழுத்தின்படி உள்ள கானானே எப்படி இருக்குன்னா, அந்த பரம கானான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமாம். சரி, அவருக்கு ஆபிரகாமுக்கு அதே வாக்குத்தத்தமாக கொடுத்தார், நமக்கு பரம கானானே வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தங்கங்களே, ஒரு விஷயம், ஆபிரகாம் சரன்னு ஓடிடுது நேரம். ஆபிரகாம் நீங்கள் எபிரேயர் 11:10 அல்லது 16 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இதை அல்ல, அல்லது இந்த கானானை தேசத்தை அல்ல, இதை பார்க்கலாம் பரம கானானையே அவர் விரும்பினார்னு எழுதியிருக்கு. வாசிங்களேன். அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. எதை பழைய ஏற்பாட்டு கால பசுவான்களை எதை விரும்பினாங்களோ சொல்லுங்கய்யா. இந்த எழுத்தின்படி உள்ள கானானே செழிப்பு தான். ஆனால் இது அல்ல, எந்த கானானை விரும்புகிறாங்க? பரம தேசத்தை. அல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிங்க. எதுக்காக காத்திருந்தாராம் ஆபிரகாம்? ஏமா ராஜாத்திகளே கை தட்டுங்க பார்க்கலாம்.
கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. எதுக்கு கை தட்டினேன்னு சொல்லி சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. வாசிங்க வாசிங்க. தேவன் தாமே, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யாரு? உங்க தாத்தா ஆபிரகாம். அல்லேலூயா. கட்டி உண்டாக்குற நகரத்தை காத்திரும். புதிய எருசலேமுக்கு போகணும். புதிய பரமகானான் புதிய எருசலேம் இருக்குது. அது கேபிட்டல் சிட்டியில் போகணுமா? எங்கே போகணுமா? தலைநகரில் அவருக்கு போகணுமா? என்ன ஆச்சரியம். அல்லேலூயா. தலைநகர் ஆகிய புதிய எருசலேமில் நம்ம தான் இன்சைடு சிட்டி. அல்லேலூயா. நகரத்துக்கு காத்திருந்தாலும் அவர்கள் காம்பவுண்டு தான். நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் கேட்டு தான். மனசாட்சி கால பரிசுத்தவான்கள் காம்பவுண்டு. நாம் தான் உள்நகரம். உள்நகரம் 12 அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர், அதுக்கு மேலே கட்டப்பட்டவங்க தான் நாம். ஆகவே பழைய ஏற்பாட்டு கால ஆபிரகாம் சந்ததியை விட நாம் மேலாளர்களாக கிருபைங்காத்துள்ள பரிசுத்தவான்கள் எண்ணப்படுகிறார்கள். அப்படியானால் நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக இருக்கணும் என்பதை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம்ல. இதெல்லாம் இந்த பிரயாணத்தை நாம் சொல்லாவிட்டால் நீ வாசித்து ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. சிலர் பைபிள் படிக்க நேரமே கிடையாது. காலையில் போகிறாங்க, மாலையில் வராங்க, மிஷின் மாலி வேலை. அது எப்படியாவது மனச்சாட்சிக்கு ஒரு குத்தல் வந்து 2 வசனத்தை எடுத்து அப்படி விழுறாங்க. தூக்கம்தான் வருது. பாதிகளை களைப்பாங்க. வேலை செஞ்சுட்டு வந்த பிறகு ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. அதனால தான் பிடிச்சி வச்சு 7 நாள் இப்படி பைபிள் ஸ்டடி தான் ஸ்டடி சொல்லுங்கள். ஆமாம், பைபிள் ஸ்டடி. வேத பாடம்னா அற்பமாக நினைக்காதீங்க. பொதுவாக வேத பாடத்தையும் பரிசுத்த ஆவி கூட்டத்தையும் அற்பமாக ஜனங்கள் நினைப்பாங்க. அந்த 2 தான் விஷயம் இருக்குது. அல்லேலூயா. விஷயம் அதில் தான் இருக்குது. அதனால் வேத பாடம்னு சொல்கிறது தப்பு இல்லை. அதே வேளையில் ஜனங்கள்கிட்ட வேத பாடம் வாங்கன்னு சொன்னால், ஐயோ வேத பாடம் படிக்கிறாங்களா, அப்போ நம்ம பரீட்சை எழுத்து வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் போப்படாதுன்னு வேத பாடம்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னால் பரீட்சை எழுத வச்சுருவாங்க, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க. வசன பண்டிகை என்னங்க? வசன பண்டிகைன்னு சொல்லுங்கள். என்ன பண்டிகை? 7 நாள் வசன பண்டிகை வச்சுருக்கோம். அல்லேலூயா. அதனால் தவறாமல் மற்றவர்களை கூட்டிகிட்டு வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி யாராவது புதிய ஆத்மாக்களை அழைச்சிட்டு வந்தீங்களா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்தும். புதிய ஆட்களை அழைச்சிட்டு வந்தீங்களா? பாஸ்டர், நான் வந்ததே பெரிய காரியம், அதில் வேறு புதிய ஆத்மாவா? சரி, இப்போ பாருங்க, என்ன படிச்சுட்ருக்கோம்? கானான் தேசம் எப்படிப்பட்டது சொல்லுங்களேன். பாலும் தேனும் ஓடுறது. சரி, யாத்திரை 3:8 நலமான தேசம் சொல்லுங்கள். நல்ல தேசம். அல்லேலூயா. சில தேசங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசமாக இருக்குது. ஆனால் இந்த தேசமோ குடிகளை வாழ வைக்கிற நல்ல தேசமாக இருக்குது. அப்புறம் விசாலமான தேசம் 3:8 யாத்திரை 3:8 விசாலமான தேசம். பரலோக தேசமும் நல்ல தேசம்தான். அருமையானவளே, என்ன நீங்கள் பார்த்தீங்களா? விசாலமான நலமும் விசாலமான தேசம் என்று அங்கே சொல்லியிருக்கு. வாசிங்களா 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமான தேசம், விசாலமான தேசம் சொல்லுங்க. ஆமா, அப்படின்னா அளவிட முடியாத தேசம். பரலோக தேசமா அளவிட முடியாது. இந்த தேசத்துக்காக அளவு பார்த்துடலாம், ஆனால் பரலோக தேசம் அளவிட முடியாது. இதை பார்க்கலாம் கோடி மடங்கு மேன்மையானது பரலோக தேசம். நமக்கு தேவன் வாக்குத்தத்த தேசம். சரி, அடுத்தது அப்போஸ்தலர் 7:3 தேவன் காண்பித்த தேசம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். தேவன் காண்பித்த தேசம். அருமையான தேவனோட பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் பரலோக தேசத்தை காண்பித்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் நீங்கள் அநேக காரியம் உண்டு. நீங்கள் கட்டாயம் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க. வாங்காதவங்க வாங்கிங்க. வாங்கினவளும் இந்த புது வருஷத்தில் யாருக்காவது ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா அதை வாங்கி கொடுங்க. இது பரலோகத்தை பற்றி சொல்கிறது. அனாதி காலத்தில் பரலோகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னெல்லாம் சொல்லும். இந்த புஸ்தகம் பாருங்கள், பரலோகம் பாதாளம் நரகம்லாம் சொல்லுது. இதில் யார் யார் நரகத்தில் கிடக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் உள்ளே கிடக்கிறானா, செலினான்னு ஒரு பாட்டுக்காடி உள்ளே கிடக்கிறாராம். அப்புறம் ஸ்தோத்திரம் 2ஆம் ஜான்பல் போப்பாண்டவர் உள்ளே கிடக்கிறாராம். ஃபோட்டோவோடு போட்டு வச்சுருக்காங்க. கண்டு இந்த புக்கை நெட்டில் இங்கிலீஷில் இருக்கு பாருங்க. அப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஹார்ட் ஆஃப் த ஹெல்லுன்னு ஒரு இடம் இருக்கான், நரகத்தின் இருதயம்னு. அதில் ஆண்டவரே நரகத்துக்கு கூட இருதயம் இருக்கா
ஆமாம் மகளே, அங்கெல்லாம் யாரும் இருக்கா? துணிகரமாக பாவம் செய்த ஊழியக்காரர்களும் துணிகரமாக ஆண்டவரை விட்டு என்னை விட்டு விலகி போன விசுவாசிலாம் கிடக்கிறாங்க. இந்த புஸ்தகத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது புஸ்தகம். அல்லேலூயா, கட்டாயம் நீங்கள் படிக்கணும். சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தில் இந்த இலுமினாட்டிகள் எப்படி வருவாங்க என்ன ஆகுதுன்னு இந்த புஸ்தகத்தில் இருக்குது. யார் ஆவாங்க? பரலோகத்து பாதாளம் போய் பார்த்துட்டு வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க, நரகத்தில் என்ன நடக்கு, பாதாள நரகம் பூமிக்குள்ளே இருக்குது. நித்திய நரகம் நியாய தீர்க்கப்பட்டது தான். இதுவே அரை நரகத்தை சகிக்க முடியலன்னா நித்திய நரகம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படியே அந்த அம்மா பயங்கர கொடுமையாளி இருக்காங்க. அதே போல் செங்கல்பட்டில் ஒரு தங்கச்சி ஆவிக்குரிய சபையில் உள்ள பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் போயிட்டு 4 மணி நேரம் தரிசனம் பார்த்துட்டு அவருடைய விஷயமும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு புக்காக வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக பாருங்கள், சாத்தானின் ஆரம்ப முடிவு. இதுவே ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த புஸ்தகம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க கை தூக்கும்பாலாம். இந்த புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறோம். ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிங்க. கை தூங்க. எல்லாம் முன்னால் வாங்கினீங்க. தலையணைக்கு அடியில் பேய் வரக்கூடாதுன்னு வச்சுட்டிங்களா? அப்புறம் ஒருத்தர் கூட வாங்கலையா, படிக்கலையா? ஒரு சில கை தூங்க படித்தவன்னு சொல்கிற கை தூங்க தங்கங்களே. 1 2 3 4 5 மற்றெல்லாம் பாருங்க. ஆம்பளை 6 பேர் படிச்சிருக்கீங்க, 6 7 பேர் தான் படிச்சிருக்கீங்க. எல்லா புக்கும் கொஞ்சம் புக்கு இருக்குது, எல்லாம் புக்கு கண்டிப்பாக வாசிக்கணும். நான் மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம், இந்த புக்கு படித்து நானே திருந்திருக்கேன். அல்லேலூயா. பிரசங்கியாராகி நான் எப்படி திருந்தினேன்னு கேளுங்க. அதாவது எப்போ ஒருக்கா தான் வாயில் ஸ்தோத்திரம் வரும் முந்தி. இப்போ இந்த புஸ்தகம் படித்தோடனே சாத்தான் சபையார் சாத்தான் என்ன சொல்கிறான்னா, ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லாவிட்டா எப்பவும் சாத்தான் வந்து நம்மளை தாக்க முடியுமா? அதுக்காக பயந்து போய் இப்போ எப்போ வேணாலும் இயேசு ரத்தம், ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு எப்போ பாரு துதி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. துதிக்க கற்றுக் கொடுத்தது புஸ்தகம் பைபிளில் இருக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்குது. ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க எழுதியிருந்தாலும் ஜெபம் பண்ணாட்டா என்ன நடக்கணும் இங்கே இருக்குது. சாத்தா எப்போ வேணாமல் சாத்தி போடுவானா. ஸ்தோத்திரம். அடுப்பில் தீ இல்லைன்னா நாயோ கோழியோ ஸ்தோத்திரம் பூனையை வந்து படுத்து கிடக்கும், பேய் வந்து இருதயத்தில் படுத்து கிடக்கும். அதனால் கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். சாது ஏசுதாசன் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, பிரசவம் பண்ணிகிட்டே இருக்க வேலையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பிரசவம் பண்ண முடியும். எல்லோரும் கைகளை தட்டி தேவனை சோத்திரிப்போம் பாரு. அப்படி தானே சொல்லுவார். கை தட்டுங்க, சொல்லுங்களேன், சோத்திரி கத்தரை சோத்திரிப்போம்னாரு. எல்லாரும் கைகளை தட்டி அது துதித்தலுடனே அந்த பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? சாதையா பிரசங்கம் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? கை தூம்பாலாம். அதுவும் ஆள் இல்லையா? உங்களெல்லாம் இந்த வருஷம் காட்சி ரோட்டுக்கு பஸ் பிடிச்சி கொண்டு போனோம். ஸ்தோத்திரம். பாருங்க, சாதையா இல்லையா அப்புறம் பாஸ்போர்ட்டு அந்த சாது இல்லைன்னா இன்னொரு சாது இருக்கும். அல்லேலூயா. என்ன அவர் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அல்லேலூயா. செத்து போன பிறகு யாரையும் உயர்த்தி சொல்வது தப்பு இல்லை, தப்பாக தான் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்களேன். அப்போ துதி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி துதித்தலே ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது. சரி, இப்படி அந்த கானான் தேசத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். நலமான தேசம், விசாலமான தேசம், தேவன் காண்பித்த தேசம், நதி உள்ள தேசம். சொல்லுங்க. இங்கே யோர்தான் நதி, அங்கே பளிங்கி நதி, பரிசுத்த ஆவியாகிய நதி. அல்லேலூயா. பாருங்க, யோர்தான் நதி வற்றி போகலாம், பளிங்கி நதி வற்றாத ஜீவ நதி. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே இயேசு விசுவாசித்தா ஜீவ நதி உள்ள அந்த தண்ணீர் ஓடுமாம். மலை உள்ள தேசம், இங்கேயும் மலைகள். கானானில் மலை இருக்குது, பரலோகத்தில் கானானில் சியோன் மலை இருக்குது. தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இங்கே மகா நல்ல தேசம்னு சொல்லி இந்த தேசத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதை விட கோடி மடங்கு நல்ல தேசம் பரலோக தேசம். பாருங்கள், மழை பெய்யும் தேசம். இங்கே உபாகம் 11:11 மழை பெய்யும் தேசம், அங்கே ஆவியின் மழை பெய்யும் தேசம். அல்லேலூயா. பரலோகத்தில் தோத்திர ஆவியானவர் மழையாய் நம்மளே சொரிந்து கொண்டே இருப்பார். நாம் ஆவியிலே இங்கேயே நிறைந்து கத்தரை மயப்படுத்துகிறோம் அல்லவா. அல்லேலூயா. கத்தர் விசாரிக்கும் தேவன் தேசம். எப்படியே உபாகமம் 11:12 அந்த தேசத்தை கத்தர் விசாரிக்கிறாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலேயும் கத்தர் நம்ம வீட்டுக்கு வருவார், தனித்தனியாக நம்ம வீட்டுக்கு வருவார். இயேசு கிறிஸ்து நம்ம மகளே மகனே எப்படி இருக்கிற, பரலோகம் நல்லா இருக்கா? ஆமாண்டவரே நல்லா இருக்கு. நீங்கள் எங்களை அழைச்சி சியோனுக்கு கொண்டு போகிறீங்க, நாங்கள் பாட்டு பாடி உங்களை மையப்படுத்துகிறோம். தூதர்களோடு பாடும்போது
மகிமையாக இருக்குது, நேரம் போகிறதே தெரில, உம்மோடு கூட நடக்கவும் உம்மோடு கூட உலாவும் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை பார்க்கும்போது ஸ்தோத்திரம். பரலோகம்னா பரலோகம் தான். அல்லேலூயா. பசியே இல்லை, தாகம் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, அலறுதலும் இல்லை, இக்கட்டும் இல்லை, துன்பமும் இல்லை, மகிழ்ச்சி அவங்களோட இருக்கிறோம். விசாரிப்பார் நம்மை, விசாரிக்கும் தேசம். இப்படியே கானானை பற்றி லைட்டாக உங்களுக்கு சொன்னேன். ஐயா இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், லைட்டாகன்னா சொல்கிறீங்க. நான் விவரித்து சொல்கிற அந்த காரியங்கள் மணிக்கணக்காகும். கானான் அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க? கானானுக்குள்ளே வந்துட்டாங்களா? சீகேம் என்ற இடத்துக்கு வராங்க. எங்கே? 4வது இடம் எங்கே? சீகேம் அல்லது மோரே. சீகேமுக்கு வாசிங்களாம் அடுத்த வசனம் வாசிங்க. நம்ம இன்றைக்கி 6 இடம் போயிருக்கணும். தோத்திரம் பாருங்கள், 7 3 21 இடம் இல்லை, ஒரு நாளைக்கு 3 இடம் முடிக்கணும். நேற்றுக்கு 1 இடம் தான் முடித்தோம், இன்றைக்கி 4-5 இடமாவது முடிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கடன்னு போக முடியும். வாசிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கே சுற்றி திரிந்து? சீகேம் என்னும் இடத்துக்கு சொல்லுங்களேன். ஆமாம், சீகேமுக்கு வந்து தான் மோரை சீகேம் மோரே 2 ஒன்று தான், பக்கம் தான். அல்லேலூயா. ஆமாம், சீகேம்னு சொன்ன அர்த்தம் என்ன, மோரேன்னு சொன்ன அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் படிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு அலுவலே செலுத்துங்களேன். அதில் 12:6 மறுபடி படிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து. ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்து. சொல்லுங்களேன். சுற்றி திரிந்தாராம். இந்த தேசத்துக்கு வந்த பிறகு இந்த தேசத்திலே சுற்றி திரிந்தாராம். 3வது இடமாகி அந்த கானானிலே சுற்றி திரிந்தாராம். இது என்ன அர்த்தம்னா, இது கானானுக்கு வந்தது சபையாகிய கானானுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் செத்து போனாலும் பரம கானானுக்கு தகுதி உள்ளவளாய் மரித்து பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதான் கானானுக்குள்ளே வருது. ஆனால் கானானில் சுற்றி திரிவது போல சபைக்கு வந்து போய் இருக்கணும். அல்லேலூயா. கானானை சுற்றி வந்ததுனால ஏன் அவர் அப்படி சுற்றி வந்தார்னா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா. ஆனா சுற்றி திரிஞ்சார். கவனிங்க, ஏன் அப்படி சுற்றி திரிஞ்சார்னா கர்த்தர் சொன்னார். அதை படிப்போம். அன்பாவளே, சுற்றி திரிஞ்சதுனால அவருக்கு அந்த ஏரியா அத்துப்படி. சொல்லுங்கள், நான் மெட்ராஸுக்கு தடவை வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ கொஞ்சம் தெரியுது. அல்லேலூயா. ரொம்ப உங்களை மாதிரி தெரியாது. ஸ்தோத்திரம். இப்போ நுங்கம்பாக்கம் எங்கே இருக்குது, அரும்பாக்கம் எங்கே இருக்குது, என்ன அம்ஜிக்கரை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தெரியும் சுற்றி பார்த்ததுனால. பார்த்தீங்களா? அதே மாதிரி கானானில் ஸ்தோத்திரம் பாருங்கள், சுற்றி நடந்ததுனால எந்த ஏரியா எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். அது பிற்காலத்தில் ஆதியாகமம் 14 சோதோம் குமார ஜனங்களுக்கும் அந்த அவங்கள மடங்கடிக்க வந்த எதிர்ப்பான ராஜாக்களும் சண்டை போட்டு சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்களா லோத்து குடும்பத்தையும். அப்போ அந்த லோத்து குடும்பத்தை மீட்பதற்கு இப்படி சுற்றி நடந்தது பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் அது சுற்றி நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய சபையில் கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய சபையில் அடிக்கடி வந்துட்டு போனோம். சபைக்கு வரலைன்னா வேத வசனம் தெரியாது, சுற்றி நடக்கலைன்னா கானான் தெரியாது. நம்ம சபைக்கு வந்து வசனம். ஏன் இந்த மாதிரி வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறோன்னா, அருமையானே, வசனத்தில் சுற்றி நடந்தனால ஏரியா அவருக்கு அத்துப்படி. அது மாதிரி அடிக்கடி சபைக்கு வந்ததுனால வசனம் உங்களுக்கு அத்துப்படி. ஆமாம், என்னென்ன வாக்குத்தத்தம், எந்தெந்த காரியங்கள் என்ன உங்களுக்கு, அப்போ அது சத்துருவை ஜெயிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் சுற்றி திரிஞ்சனால 4 வம்பிச்ச ராஜாக்களை, 5 ராஜாக்களை ஜெயிச்ச 4 வம்பிச்ச பெரிய ராஜாக்களை ஜெயிக்க அவருக்கு வசதியாக இருந்தது. அதுபோல் சாத்தானை அவன் சேனை ஜெயிக்க வசனத்துக்குள்ளே நீங்கள் சுற்றி வந்தீங்களானா உங்களுக்கு வசனத்துப்படி சாத்தானை ஜெயிக்க வசனத்தினால இயேசு ஜெயித்தது போல உங்களுக்கும் ஜெயம் கிடைக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட்டு பாடிட்டே இருந்தால் ஒரு வார்த்தைக்கு ஒரு பாட்டு பாடிக்கலாம். அதனால் நம்ம சுற்றி நடந்தது போல் அடிக்கடி சபைக்கு வந்து பைபிள் ஸ்டடிக்கு வரணும், சண்டே சர்வீஸுக்கு வரணும், பரிசுத்தாவி கூட்டத்துக்கு வரணும். இதை மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்றைக்கி, ரொம்ப சந்தோஷம். வந்தால் தான் இந்த உங்களுக்கு அந்த ஆபிரகாம் பிரயாணம்னா என்னன்னு புரியும். நம்முடைய முற்பிதாக்களின் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை
கட்டாயம் நான் படித்து தான் ஆகணும். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் தகப்பேன்னு சொல்லி. அவன் நீங்கள் ஆவலோடு அநேகர் வந்திருக்கீங்க. நேற்று வராத அநேகர் இன்றைக்கி வந்திருக்கீங்க. நேற்று வராத அநேகர் இன்றைக்கி வந்திருக்கீங்க. கை தூக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வரவேற்பு தெரிவிப்போம். 1 2 3 4 நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவளுக்கு எல்லாரும் கைத்தட்டி தேவனு ஸ்தோத்திரம் செலுத்தும். அல்லேலூயா. 7 நாட்களும் நீங்கள் வர வேண்டும். வந்தால் உங்களுக்கு இந்த ஒரு அவுட்லைன் கிடைக்கும். சுற்றி சுற்றி ஏரியா அத்துப்படி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வசனத்தில் என்ன இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியானா பயம் போயிடும். சொல்லுங்கள், தெரிஞ்ச ஏரியானா தெரியாத ஏரியானா பயம் இருக்கும். இப்போ வசனம் உங்களுக்கு தெரிஞ்சால் சாத்தானை பற்றி உங்களுக்கு பயம் இருக்காது. கை தட்டுங்களேன் எல்லாம் செய்து வசனம் சாத்தானுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சானா சாத்தானுக்கு நம்ம ஏற்றுனா ஓடி போயிடுவான். பயம் இல்லை. அதில் நான் இயேசுவின் பிள்ளை பயம். அதனால் நம்ம வசனத்தை கேட்கணும். வசனத்தை என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் வரணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் ஒரு 7 நாள் நம்ம வசன பண்டிகை. என்னங்க வசன திருவிழா. அப்படியே உங்கள் புருஷன் வரலைன்னா வர வைக்கணும். எங்கள் 7 நாள் வாங்க. அப்போ தான் அவங்களோட ஜீவியம் வசனம் கேட்க கேட்க கேட்க. நம்ம ஊரில் சொல்லுவோம், அடிக்க அடிக்க அம்மீன் அவ்வளோ இந்த மம்மீன் அவ்வளோ இன்னும் தெரியல தோத்திரம். அடிக்க அடிக்க வசனம் கேட்க கேட்க தான் ஒரு தைரியம் உண்டாகும். சுற்றி திரிந்தான். என்ன சொல்லுங்கள், 15:41 ஸ்தோத்திரம். சாரி அந்த ஆபிரகாம் 12:6 மறுபடியும் படிங்க. 12:6 ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். இப்ப நாம் சுற்றி திரிந்துன்னு சொல்ற விஷயத்தை படிச்சோம். எதற்காக சுற்றி திரியணும்? பவுல் எதற்காக சுற்றி திரிந்தார்? அப்போஸ்தலர் 15:41 சபைகளை திடப்படுத்தும்படி சுற்றி திரிந்தார். நீங்களும் கூட ஸ்தோத்திரம் ஒரு வீடுகளை சந்திக்கலாம், அவர்களை திடப்படுத்தலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம். விசுவாசிகள் வீடை சந்திக்காட்டாலும் அவிசுவாசியுடைய வீட்டில் சந்தித்து அவர்களை சுற்றி திரிந்து சந்தித்தா அந்த குடும்பத்தை சுற்றி திரிந்ததுனால கால் மிதிக்க அடுத்து ஆபரகம் கொடுத்தது போல் நீங்கள் சுற்றி திரிந்து புதிய ஆத்மாக்களை சந்தித்தால் அந்த ஆத்மாக்கள் நம்முடைய சபைக்கு வரும். அல்லேலூயா. அவங்களை திடப்படுத்தலாம். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சூனிய கட்டுகளா பிசாசின் உபத்திரமா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்வார்? சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தருவாருன்னு அவளை தைரியப்படுத்தலாம், திடப்படுத்தலாம். அல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா செலுத்துங்களேன். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சில சமயம், ஆனாலும் அதை சொல்கிறேன். என்னென்னு கேளுங்க. ஒருவன் சூனியம் வச்சு விட்டான். அந்த வாலிப பையன் கால்கை விளங்காமல் சாகிறது கிடக்கிறான். அவன் தகப்பன் பார்க்காத மருந்து இல்லை, பார்க்காத கோயில் இல்லை, பார்க்காத சூனிய காரியங்கள் இல்லை. இப்படி இருக்கிற வேலையில் செலவோ எக்கச்சக்கம் லட்சக்கணக்கான ஜனம். பையனுக்கோ ஒன்றும் குறைஞ்ச பாடில்லை. அப்போ நம்ம ஊரில் காணிக்காரங்க இருக்கிற இடம் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி ஜில்லையில் காணி 6 காணி 10 காணின்னு வர அந்த இடத்துக்கு காணிக்காரங்களுடைய மந்திரவாதம் பவர் ஜாஸ்தின்னு கூட்டிகிட்டு தாப்பனார் அங்கே போனார். மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து மந்திரம் செய்யலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே மந்திரவாதிகிட்ட போன போது வரலாறு எல்லாம் தாப்பன் சொன்னான். எப்போ இவன் இவ்வளோ பாடுபட்டுருக்கானா, சூனியம் வச்சு விளங்காம ஆக்கிட்டான், அந்த பையனை கொல்லுறதுக்காக வச்சுட்டானுங்களே. ஏன்னா அந்த மந்திரவாதி கூட இறக்கப்பட்டு, நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேளு. நான் என்ன சொல்கிறீங்க? அது இப்போ உனக்கிட்ட இருக்கிற பிசாசை உன் பையன்கிட்ட இருக்க சூனிய கட்டை 3 மாதமா 6 மாதமாக நான் விலைக்கு விட்டுருவான்ட்டு இல்லை, ஆயிரக்கணக்கான பணம் வாங்கிடலாம். அப்படி தான் நான் செய்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பட்ட கஷ்டத்தை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. நீ இனி எனக்கு பணம் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம். நீ உனக்கு உன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும்னா அல்லேலூயா கோயிலுக்கு போக சுகமாகணும், இல்லைன்னா வேறு எங்கேயும் வழி இல்லை. கை தட்டலாம்ல நீங்கள். அல்லேலூயா கோயிலுக்கு போ. அல்லேலூயா. மந்திரவாதி சொல்லிவிட்டாயா? யார் சொல்லிவிட்டது? மந்திரவாதி சொல்லிவிட்டான். அல்லேலூயா கோயிலுக்கு போக சோமாயிரும். அதே மாதிரி பெந்தேகோஸ்தே அல்லேலூயா கோயிலுக்கு போய் சோமாயி பையன் நல்லா இப்போ ஊழிஞ்சிக்கிட்டு இருக்கான். கைத்தட்டி தேவனை சோத்திரம். பாருங்க, குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பார்த்தீங்களா? பாருங்க, சுற்றி திரிந்தால் ஒரு குடும்பம் திடப்படுகிறது. பார்த்தீங்களா? அதனால் மற்றவர்களை ஆண்டவரை பற்றி சொல்லி திடப்படும். பவுல் திடப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக சுற்றி திரிந்தார். 13-17 வாசிங்க. தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக ஆபிரகாம் சுற்றி திரிந்தார். 13-17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், யோபை பார்த்து அவன் சும்மாவா விருதாவா உண்மை சேவிக்கிறான், அவனையும் அவன் வீட்டையும் அவனுடைய எல்லாவற்றையும்
ஆசீர்வதிச்சீர், வேலை அடைத்து காத்திருக்கிறேன். நம்ம வந்து ஆண்டவரை சேவிப்பது விருதாக கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், நம்ம ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு தெரியுமா? செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போவாங்க. ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் கூட வீணாக போவாங்க. அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு வீணாக போகாதையா, என்னை என்ன செய்யும்? முழங்கால் போட்டீங்க, தோத்திரம், பரலோக தரிசனத்தை பார்க்கலாம். முழங்கால் போட்டுனா பரலோகத்தை சுற்றுறீங்க, தோத்திரம். வேதம் வாசித்தீங்கன்னா புலோகத்தில் உள்ள காரியத்தை சுற்றுறீங்க, ஆத்மாக்களை திடப்படுத்த. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 11:37 திரிந்தார்கள் அல்லது அலைந்தார்கள்னு சொல்லியிருக்கு. மேன்மையான உயிர்த்தெழுதலை பெரும்படிக்காக அவர்கள் திரிந்தார்கள் அல்லது அலைந்தார்கள், சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லியிருக்கு. மேன்மையான உயிர்த்தெழுதல். நாம் சபைக்கு வந்து ஆத்மாக்களை தடப்படுத்தி நம்மளும் மற்றவர்களால் தடப்பட்டு நாமும் பல ஆத்மாக்களை வீடு வீடாக சுற்றி திரிந்து பாருங்கள் தடப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே மேன்மையான உயிர்த்தெழுதல் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, சுற்றி திரிய வேண்டிய இடங்களும் உண்டு, சுற்றி திரிய வேண்டாத இடங்களும் உண்டு. ஆனால் வீணான காரியத்துக்காக இன்றைக்கி நேர் சுற்றி நடக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. சிலர் வயிற்றுக்காக அப்பத்துக்காக சுற்றி திரிக்கிறாங்கன்னு பைபிளில் யோபு 15:23 இருக்குது. சிலர் வேசித்தனம் செய்ய சுற்றிட்டு இருக்காங்கன்னு எபேசியர் 2:20 இருக்குது. சிலர் சில வீடுகளை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்காக சுற்றி திரிகிறாங்கன்னு 1 தீமோத்தேயர் 5:13 இருக்குது. வேஷமாகவே சுற்றி திரிகிறாங்கன்னு வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்பட சங்கீதம் 39:6 இருக்குது. அப்போ சுற்றி திரிய வேண்டாதவைகள், சுற்றி திரிய வேண்டியவைகள். சரி, சுற்றி திரிந்து எங்கே வந்தாராம்? சீகேம் என்ற இடத்துக்கு வந்தாராம். எங்கே வந்தாராம் சொல்லுங்களேன்? ஆமாம், சீகேம் என்ற இடத்துக்கு வந்தாராம். வாசிங்களா ஒரு தடவை கூட. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். சீகேம் என்று சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாரம் சுமக்கிற தோல். சொல்லுங்க, பாரம் சுமக்கிற தோல்னு அர்த்தமா. அதாவது சுற்றி திரிந்த மனுஷர்கள் தங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சு சுற்றி சுற்றி திரியும் போது கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு இவங்க என்ன சீகேம் என்ற இடத்துக்கு, மோரே என்ற இடத்துக்கு பக்கத்தில் அவங்க பாரத்தை இறக்கி வச்சுருக்காங்க. மோரேன்னா பிறகு உங்களுக்கு சொல்லிதேன், கானானில் ஆபிரகாம் கானானுக்கு புறப்படுதல். எப்படி புறப்பட்டார்னு படிச்சிட்டோம். கானானே சுற்றி திரிதல், கானான் வந்து சேர்ந்து சுற்றி திரிஞ்சார். அப்புறம் மோரே என்ற இடத்துக்கு வந்தார். மோரே என்ற இடத்துல அவர்கள் தங்களுடைய பாரத்தை லகுவாக்கி அங்கே இருக்கிறார்கள். மோரே சோத்திரம் என்றால் பாரம் சுமக்கிற, மோரே என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. சீகேம் என்றால் பாரம் சுமக்கிற தோல். சொல்லுங்கள், சீகேம் என்றால் பாரம் சுமக்கிற தோல். மோரே என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதாவது மழை 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 பெய்கிறதான அந்த இளம் பயிரில் மழை போல வசனம் பொழிகிற இடம், அது மழை பெய்கிற இடமாக அது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, முன் பெய்த மழை என்பதாக அதற்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. ஆமாம். இப்போ நம்ம முதல்ல என்ன படித்தோம்? சீகேம் என்றால் பாரம் சுமக்கிற தோல்னு சொன்னோமா. அப்போ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட. சங்கீதம் 55:22. நீங்கள் கானானுக்குள்ளே வந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளாய் நீங்கள் சுமக்க தேவையில்லை, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வச்சுடுங்க. இன்றைக்கி ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன? பல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல லக்கேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ அலைஞ்சி திரிஞ்சு டயர்ட் ஆகிடுச்சு. பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கங்களே 2 கல்லை நிறுத்தி மேலே ஒரு பாட்டில் ஒரு கல்லை போட்டிருப்பான். அதில் லக்கேஜை வச்சுட்டு ஹோட்டலில் போய் அந்த சத்திரத்தில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாரி தூங்கிட்டு போவான் பழைய காலத்தில். அதே மாதிரி இங்கே இந்த சீகேம் என்ற இடத்துல இவங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு இளைப்பாரிட்டு இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதுபோல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த நீங்கள் உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லணும். என்ன சொல்லணும்? சபைக்கு வந்துட்டு நீங்கள் போகும்போது ஒரு ஆறுதலாக, ஒரு இளைப்பாறுதலாக போறீங்களா போகலையா? பாரம் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக போறீங்களா போகலையா? கையில் தட்டி தேவனுக்கு. அப்போ அதுதான் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுகிறதான அனுபவம். எப்படி சரி, ஆரம்ப விசுவாசிகளோ வளர்ந்த விசுவாசிகளோ தேவ சமூகத்தில் வந்து ஆராய்ச்சிட்டு போகும்போது உள்ளம் ஒரு
ஃப்ரீயாக மாறிடுது. உள்ளம் ஒரு பாரம் போயிடுது, ஒரு கவலை சொல்லுங்களேன் போயிடுது. ஒரு இளைப்பாறுதல் நமக்கு சபைக்கு வந்துட்டு போகும்போது கிடைக்குதா கிடைக்கலையா? அல்லேலூயா, தோத்திரம். ஆனால் நீங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வச்சாதான் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒருத்தன் வண்டியில் போனானா, வேனை ஓட்டிகிட்டு போனானா, ஒருத்தன் நெல்லை கொண்டு போனானா, எங்கே போகிறேன்னு கேட்டானா டிரைவரு, அது ஸ்தோத்திரம் எங்கே போகிறேன், ஸ்தோத்திரம். அவன் சொன்னானா, நான் அந்த வழியாக தான் போகிறேன், இந்த நெல்லை இதில் போட்டுக்க, நான் ரைஸ் மில்லில் ஒன்று இறக்கிட்டு போகிறேன் நானா. அப்போ வண்டியில் தூக்கி போட்டு உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நெல் தூக்கி தலையில் வச்சிட்ருக்கானா. யார் அந்த நெல்லுக்காரன். அப்போ அவன் சொன்னானே, வண்டியில் வைன்னு தலையில் வச்சுருக்கேன். வண்டிக்கு பாரமாக இருக்கு. நீ தலையில் வச்சாதான் உனக்கு தான் பாரம், வண்டியில் வச்சா நீ இருக்கதான் நெல் இருக்கதான் ஒன்று தான். இன்றைக்கி அநேகர் இதே மாதிரி தான் செய்கிறோம். கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறதுக்கு போல, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப பாரப்படுத்தலை ஆண்டவரே, நானே சுமக்கிறேன். பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுமக்க தேவையில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார், எவருடைய துக்கத்தை சுமந்தார், பாவங்களை சிலுவை சுமந்த தேவன் நாம் சுமக்க தேவையில்லை, அவர் நமக்காக சுமந்திருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா, தோத்திரம். பாருங்கள், யார் யார் என்னென்ன காரியத்தை எல்லாம் சுமந்தாங்க, அதில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வேலைகளை சுமந்தாங்க. வேலை அவர்களுக்கு பழு, செங்கலை இருக்கிற வேலை, கட்டிட வேலை. பாருங்கள், அந்த உன் தோளை சுமைக்கு விலக்குவேன் என்றார், அப்படியே விலக்கினார், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவித்தார். அப்போ சீகேமுக்கு வந்தால் கர்த்தரை தேடினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ கர்த்தரை தேட அதிகமாக ஆரம்பித்தார்களோ அவர்களை ஆண்டவர் விடுவித்து தோளை சுமைக்கு விலக்கினார். அதுபோல் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் கர்த்தர் மேல் பாரத்தை தவிக்காது. பாரத்தை வைக்காமலே பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? வைக்காமலே பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. சரி, இப்படியே சீகேம் என்றால் பாரம் சுமக்கிற இடம்னு உங்களுக்கு சொல்கிறேன். மோரை என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பின் பெய்த மழை. அந்த அந்த மோரைன்னு சொல்லும்போது ஒரு வசனம் படிக்கலாம். அதாவது உபாகமம் 32:1-3 வரை. உபாகமம் 32:1-3. அதாவது இளம் பயிரில் வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாத்தீங்களா, மோரேன்னு சொன்னா அதாவது கர்த்தருடைய உபதேசம் இறங்குற இடம். சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய உபதேசம், வசனம் இறங்குற இடம். அல்லேலூயா. அப்படியே அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. வசனம் மழையை போல எப்படி செடிகள் மேலே மழை இறங்கி அதை செழிப்பாக்குறதோ என் வசனம். அதிலே இருக்குல்ல, அந்த வசனத்தில் 3ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை. அது இல்லம்மா, உபாகம் 32:3ஆம் வசனம். இப்பதானே வாசித்து முடிச்சீங்கம்மா. பின்னால மழையானது மேல் பொழிவது போல, இளம் பயிர் மேல் மழையானது பொழிவது போல என் உபதேசம் பொழியும். லேலியா சொல்லுங்க, உபதேசம் பொழிகிற இடம் அதுதான் மோரேன்னு சொல்கிறேன். மோரேயும் என்ன இடம்? சீகமும் பக்கம் பக்கம்தான் அங்கே. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்கிறது தேவ சமூகம் தான். தேவ சமூகத்தை தான் தேவனுடைய சத்தம் கேட்குறது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய சத்தத்தின்படி நீங்கள் கீழ்ப்படுத்தீங்கன்னா இளம் பயிரில் எப்படி பனியும் மழையும் இறங்கி செழிப்பாக்குறதோ நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள். அல்லேலூயா. முன் பெய்த மழை என்பதாக போதகரின் போதனைன்னு கூட அங்கே வார்த்தை கொடுத்துருக்கு, அந்த அர்த்தம் கொடுத்துருக்கு. போதகரின் போதனை, போதகர்கள் எப்படி போதிக்கிறாங்க. சோதரம் அன்பாவளே அதிகாரமுடையவர்களாக போதிக்கிறாங்க, ஓமைகளால் போதிக்கிறாங்க, முகதாட்சியம் இல்லாமல் போதிக்கிறாங்க, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறாங்க, வாக்குத்தத்தமாக போதிக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய வியூவில் பார்க்கலாம், எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்கிறாங்க எல்லாம் படிக்கலாம். அப்போ உங்களுக்கு மோரையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் மழையை போல் வசனம் உங்கள் மேலே இறங்குது. பாருங்கள். இன்னொன்று, சீகேமில் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சீகேமில் உங்கள் தோள், உங்களுடைய தோளின் மேல் இருக்கிற பாரம் உங்களை விட்டு நீங்கிறது. அல்லேலூயா. இப்படி 2 காரியம் படிக்கிறோம். சரி, அவங்க அப்புறம் எங்கே போனாங்க படிக்கலாமா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க.
ஸ்தோத்திரம். 12:6 படிங்க. 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து ஆ. சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மோரே சீகேம் என்றால் வாக்குத்தத்த தேசம்தான். ஆனால் ஸ்தோத்திரம், கானானியர் அங்கே இருந்தாங்களாம். சொல்லுங்க, யார் இருந்தாங்களாம்? ஆமாம். இதே மாதிரி இந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு அர்த்தத்தின்படி மோரே சீகேம் கானான் வந்து திருச்சபையை குறிக்கிறது, திருச்சபையில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதே வேளையில் திருச்சபைக்கு நாம் வந்தாலும் நம்மோடு கூட கானானியர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க மட்டும் கானானியர் இருப்பாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பரலோகத்துக்கு போன பிறகு கானானியம் இல்லை, அந்நிய ஜாதிகளோ இல்லை. பாருங்கள், அதான் அங்கே கானானியர்கள் அங்கே இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானானியர்கள் இருக்கிற வேளையில் நம்ம எப்படி அந்த உலக ஜனங்களோட நடந்து கொள்ளணும் என்பதை நான் பார்ப்போம். கானானியருடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தா, அவங்களுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உபாகம் 7:1 இவர்கள் ஜனம் பெருத்தவர்கள். நம்மை பார்க்கலாம் பாருங்கள், சாத்தானுடைய கூட்டம் பெருத்து போய் தான் இருக்குது. அப்படி தானே? சபையில் கூடுற ஜனங்களை விட சாத்தான் கூட்டம் எக்கத்தக்கம் பெருத்து தான் இருக்குது. ஆனால் நம்ம சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. அந்த கொஞ்சம் ஜனமானது இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேல் வந்து எவ்வளோ பேர் 9 அரபு நாடுகள், எகிப்து நாடு எல்லாம் சேர்ந்து அவர்களை துரத்தினாலும் இதுவரை அவர்கள் தோல்வி அடைஞ்சதில்லை. இனியும் அவர்கள் தோல்வி அடையப்படவில்லை. தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வந்தால் ஏற்கனவே நான் சொன்னபடி தேவதூதர்களை இறக்கி ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார், கண்ணு தெரியாமல் பண்ணிடுவார். அல்லேலூயா. விசுவாசிகள் கவனிங்க, இனி வரப்போகிற அர்மகதோன் யுத்தத்தில் தேர்ட் வேர்ல்டு வார் வரும்போது 1000 வருஷ சாட்சி நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு யுத்தம் வரும். அர்மகதோன் யுத்தம் அல்லது எருசலேம் யுத்தம் அல்லது 4ஆம் உலக மகா யுத்தம். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் அந்த போர் வீரர்களை என்ன செய்கிறாருன்னு 3 காரியம் படிக்கலாம். சகரியா 14:12 படிங்க. அவருடைய கால்கள்லாம் அழுகி போயிடுவான். சகரியா 14:12 படிச்சீங்கன்னா, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். எப்படி சதை அழிந்து? அப்படின்னா எங்க யுத்தம் செய்யறது? வரப்போகிற இஸ்லேம் யுத்தத்தில் அல்லது கோகுமாக யுத்தத்தில், அர்மோதன் யுத்தத்தில், கோகுமாக யுத்தம் அதுக்கு அர்த்தம் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு. பாருங்கள், 1000 வருஷத்தாச்சு முன்னால் அந்த பாவியுடைய ஜனங்களோட காலில் உள்ள சதையெல்லாம் அழுகி போடும். அப்புறம் 2வது, அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். கண்ணு தெரியலன்னா எங்கேயோ யுத்தம் பண்ண. 3வது, அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அப்போ எங்க அதை இதை செய்யணும் எவன் சொல்ல முடியும்? 3 காரியம் நடக்க போதான். எப்படி? இப்போ திடீர்னு தேர்ட் வேர்ல்டு வார் வரும். அது வருகைக்கு பிறகு, சபை எடுத்துக்கொண்ட பிறகு இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம மனுஷகுமார் முன்பாக போயிடும். அந்த யுத்தத்தில் அல்ல, அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் 7 வருஷம் அந்திகிறிஸ்து காலம் முடிஞ்ச பிறகு 1000 வருஷ சாட்சி ஆரம்பத்தில் இயேசு பரகசியமாக வருவார்ல, அந்த யுத்தம் அர்மோதன் யுத்தம் அல்லது எருசலேம் யுத்தம் அல்லது 4வது உலக மகா யுத்தம். அதில் கால் உள்ள சதையெல்லாம் அழுகி போமா, கண்கள் குழியில் கெட்டு போமா, நாக்கு கெட்டு போகும். என்ன பண்ண முடியும்? அவ்வளோ ஜனங்களையும் போர் வீரருக்காக ஆண்டுடைய வாயின் சுவாசத்தாலும் அழிக்கப்படுவார்களாம். இந்த 3 ஃபால்ட் வரும். ஆண்டவர் தோத்திரம் பேசும்போது எல்லாம் அழிவான், அழிஞ்சு செத்து போவோம். அப்படிப்பட்ட வல்லமுள்ள ஆண்டவர் தான் நமக்கு தளபதியாயிருக்கிறார். தளபதினா கேப்டன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் செத்து போகிற அவர் இல்லை, நம்ம கேப்டன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமாம், சிரிக்கிறதுக்காக சொன்னேன். என்ன கேப்டனாலும் சரி, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு மனுஷன் பிறந்தால் ஒரு சாவு உண்டுல்ல, என்ன சரி போகிறேன், எல்லாம் சாகிறதெல்லாம் வருத்தம் தான். ஆனால் நம்முடைய தளபதி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கைத்தட்டி நம்முடைய தளபதியான கர்த்தர், நம்முடைய யுத்த ஜெய வீரர், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அநேகரிடம் சூடியவராக ஒரு நாள் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே ஜனம் பெருத்தவர்கள் யாரு? கானானியர். 2வது பலத்த ஜாதிகள். ஜனப்பெருக்கம் வேற, அவங்க பலசாலிகள். கானான் பேர் முரட்டு பயலாம். தோத்திரம். நீங்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்பான தேசம் அந்த கானான் தேசம். அந்த செழிப்பான தேசத்தில் இருக்கிறதான அந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள் மகா ஜனம்பரத்தோடு மாத்திரம் இல்லை, பலத்தவர்கள், பலனுள்ளவர்கள். இன்றைக்கி பாருங்கள்,
உலக பிரகாரமாக மக்களுக்கு படை பலன், பணப்பலன், சரீர பலன் எல்லாம் இருக்குல்ல. கோலியாத்துக்கு பலன் இருந்தது, ஆனால் தாவீதுக்கு முன்னால அவனுடைய பலன் நத்திங், ஒன்றும் இல்லை. அதே போல தான் சாத்தானுக்கு பலன் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பால் ஒன்றும் இல்லை. கை தட்டலாம்ல. தேவனுக்கு முன்பாக ஒரு கவன் கல்லாலே அவருடைய பலன் எல்லாம் வேஸ்ட் ஆனது, அப்படித்தானே? போல அவர் எவ்வளோ பலனாக இருந்தாங்க. அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் அவர்கள். உபாகமம் 7:4. கானானிய பற்றி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்தோத்திரம் முடிச்சிடலாம். தேவனால் துரத்தப்படுற உபாகம் 7:4 படித்தோம். அந்நிய தேவர்களை செய்ய. யோசுவா 3:10 தேவனால் துரத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லும்போது கோலியாத்தை கொல்வதற்காக கர்த்தருடைய நாமத்தை தான் அருமையான தாவீது சொன்னாரே. அல்லேலூயா. ஆமாம், சரி. முறியடிக்கப்பட்டவர்கள் யோசுவா 12:8 பாருங்க, முறியடிக்கப்பட்டவர்கள் நாம ஆண்டவர் நாமத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம், சத்துருவை முறியடிக்கலாம். மனசில் வைத்துக் கொள்ளுங்க. 21:3 கானானியரை தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். பிசாசுடைய ஜனங்களை பிசாசை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனால் அங்கே அவர்கள் பொருத்தனை பண்ணி பிரதிக்கிரை பண்ணி பெற்றபோது அவர்களுக்கு ஜெயம் கிடைச்சது. இதுபோல் நம்முடைய பிரதிஷ்டையை பொருத்தனையை நாம் தீர்மானத்தை புதுப்பிப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, தோத்திரம். அன்பார்களே, உபாகமம் 7:4 கர்த்தருடைய ஜனமாகிய அவர்களை நம்மை பின்தொடர விடாம ஸ்தோத்திரம் துரத்தி போடுகிறவராக இருக்கிறார். நம்ம சீகேமில் நிறைய விஷயம் நடந்தது. சீகேமை பற்றி உங்களுக்கு அந்த ஊரை பற்றி உள்ள விஷயமே எக்கச்சக்கம் டாபிக் இருக்குங்க என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சீகேமில் யாக்கோபு போனார். பிந்தி யாக்கோபுடைய பயணத்தில் படிக்கிறோம். மகா தீனாள் போனா, அங்கே பிரச்சனையானது. அப்புறம் யாக்கோபுடைய 2 பிள்ளைகள் போய் சீகேமில் எல்லாம் வாலிபர்களையும் வெட்டி போட்டானுங்க, கொன்று போட்டானுங்க. விருத்த சேதனம் பண்ணணும்னானே எல்லாம் விருத்த சேதனம் பண்ணானுங்க. வேதனை பண்ணுற வேலையில் எல்லாத்தையும் என்ன பண்ணான், கொண்டு போட்டானுங்க. அப்போ யாக்கோபு இருந்து முக்கால் அழுகிறார் மனுஷன். நான் ஜனம் பருத்த ஜனம் என்ன சங்காரம் பண்ணி போடுவானுங்களே, ஏன்படா இப்படியெல்லாம் செய்தீங்கன்னு எல்லாம் எனக்கு விரோதமாக வருதுன்னு அழுதுகிட்டு இருந்தார். சோத்திரம். ஆனால் கர்த்தரால் உண்டான பயங்கரம் அந்த சீகேமுக்கு சுற்றுப்பாடு உள்ள இடங்களுக்கும் ஜனங்களுக்கு வந்ததினால் ஒருவர் அவர்களை பின்தொடரவில்லை. நீங்கள் கைப்பிடி சொல்லிங்களா? கர்த்தரால் உண்டாகும் பயங்கரம். கைப்பிடிங்க. கர்த்தரால் உண்டான பயங்கரம் உங்களுடைய சத்துருக்கள் மேலே ஆண்டவர் செய்வார். உங்களை ஒருத்தரும் பின்தொடர மாட்டான். அல்லேலூயா. உங்களை ஒருத்தரும் உங்களுக்கு ஜெயத்தை தேவன் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கே பல வாக்கு தத்துவம் உங்களுக்கு இருக்குது. பாலும் தேனும் ஓடுகிற கானான், அதே வேளையில் சத்துருன் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயத்தையும் தருவார். தேவர்களே, நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன், ஆரம்பத்திலே அபரிவிதமான ஆசீர்வாதம். அதுதான் கானான் என்று நினையாமல் உலக ஆசீர்வாதத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு நாம் சிலர்லாம் ரொம்ப ஆசீர்வதிச்சோடனே கர்த்தர் யாருன்னு பணக்காரங்களாகிட்டோடனே பின்வாங்கி போகிறாங்க. ஒரு மந்திரி அவர்களை எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் முதலாவது விசுவாசிகளாக தான் இருந்தார்கள், நல்ல ஆவிக்குரியவங்களாக இருந்தாங்க. மேல் பதவி உலகத்தில் மதிப்பு எல்லாம் பண்ண கர்த்தர் போயிட்டார். அல்லேலூயா. சிலரை உயர்த்துறது கர்த்தருக்கு பயம்தான், ஏன் நம்மளை விட்டு போயிடுவானேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும், எவ்வளோ கோடி பணம் வந்தாலும் இயேசுவே நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், எவ்வளோ ஐஸ்வர்யம் தந்தாலும் ஐஸ்வர்யத்தின் மேல் என் கண்களை வைக்க மாட்டேன், ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாதபடி எனக்கு ஐஸ்வர்யம் தந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை நம்புங்க ஐயான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களை கத்தர்கிட்ட நம்புங்கன்னு சொல்லணும். நம்ம அடுத்த ஆள்கிட்ட கத்தரை நம்பணும்னு சொல்கிற மாதிரி நம்மளும் ஆண்டவரை என்ன செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், நான் என்ன இப்போ நம்முடைய தீர்மானம் நல்லா இருக்கணும். எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அழிஞ்சு போகும். பூமி தாங்க, அடுத்த பாடத்தில் வருது, பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாம் இருந்தது. ஆனால் அவர் அது மேலே கண்ணே வைக்கல, பரமதேசத்திலே கண் வச்சிருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்போம். மணி 9 ஆச்சு. நான் அடுத்த டாபிக் இடம் தொடங்கினேன்னா நேரம் ஆகி போயிடும். அதனால் கரெக்டாக பாஸ்டர் இன்றைக்கி 5 நிமிஷம் லேட்டாக தான் தந்தாங்க. அதனால் சோத்திரம் நாளைக்கு கரெக்டாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம் இன்றைக்கி 5 நிமிஷம் முன்னால் முடியும். எல்லோரும் எந்திரிங்க பார்க்கலாம், டக்குன்னு எந்திரிங்க. ஆமாம், இன்றைக்கி வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பாக வைப்பேன். 2வது, சத்துருன் மேலே ஜெயத்தை தருவேன்.
எவ்வளோ பலத்த சாதியாக இருந்தாலும் உன்னை பின்தொடராதபடி அவர்களுக்குள்ளே பயங்கரத்தை உண்டு பண்ணுவேன். சொல்லுங்கள், அவர்களுக்குள்ளே பயங்கரத்தை உண்டு பண்ணுவேன். இடது கை நெஞ்சில் வச்சு அப்படியே கையாசைங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே, சத்துரு நம்மளை கண்டு பயங்கரம், அது ஆண்டவர்கிட்ட அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்காருங்க. பயங்கரத்தை உண்டு பண்ணி என்னை பின்தொடராதபடி கர்த்தர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்களை அநேகர் பின்தொடர்கிறார்கள். பின்தொடராதபடிக்கு கர்த்தரால் உண்டான அவன் என்னுடைய பிள்ளை யாக்கோபு என்னுடைய பிள்ளை, அவனை பின்தொடராதுன்னு தடுத்து போட்டார். ஹல்லேலூயா. இடது கை நெஞ்சில் வச்சு அப்படியே செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை செழிப்பாக்குவேன் என்றும் தோத்திரம்.